ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ். இது மாதிரியே எப்போவுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாலும் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு சம்மனிங் சர்க்கிளை காட்டுறாங்க. இந்த சம்மனிங் சர்க்கிளை வச்சு வேற கிரகத்தில் இருக்கிற யாராச்சும் ஒரு உயிரினத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த ஊரில் சிட்டியே எரிஞ்சிட்ருக்கு. அப்போது போர் நடக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஒரு சின்ன பொண்ணை அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா எரிஞ்சு போயிருந்தாங்க. அப்போ அந்த சம்மனிங் சர்க்கிளை யாரோ யூஸ் பண்ணி அந்த சின்ன பொண்ணை வேற எங்கேயோ கொண்டு போயிருந்தாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெசன்ட் டேக்கு வருது. டோக்கியோவில் இருக்கிற ஒரு ஆள் ஜாலியாக ஊரை என்ஜாய் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அவன் தனக்கு இப்போ வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் அவன் பாட்டு நடந்து போயிட்டுருக்கான். இப்போ அவன் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தனை தான் பார்க்க போயிருக்கான். ஏய் டாம்ரா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், உடனே நான் நல்லா இருக்கேன், இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். உடனே நம்ம ஹீரோ நான் சாட்டுரா மீக்கமி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். உன்னைய பற்றி நிறைய ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமெடி பண்ணுவான். அந்த பொண்ணு பயப்படுதா, அவன் சும்மா தான் சொல்லுதான் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல, இந்த பையன் இந்த வயசுலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டான், நான் 37 வயசு ஆகியும் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு யோசிக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கத்தி வச்சுட்டு இவன் ஃப்ரெண்டை குத்த ஓடி வரும். நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டுட்டு அவன் போயிட்டு அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறான். அவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் குத்துனான்னு தெரில. இப்போ இவனுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இப்போ ரொம்பவே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கவும், திடீர்னு ஒரு வாய்ஸ் உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸில் பேசுது. உடனே நம்ம ஹீரோ எனக்கு இந்த கத்தியால் குத்துனது ரொம்பவே வலிக்கு அப்படின்னு சொல்லவும், உங்களை யாராலேயும் கத்தியாலேயே குத்த முடியாது, உங்களுக்கு அதே மாதிரி பெயின் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த டாம்ரா ஃப்ரெண்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். அவனுக்கு ரொம்பவே பிளட் லாஸ் ஆகுது, ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கவும், உங்களுக்கு பிளட்டே தேவையில்லாத ஒரு பாடியாக கிரியேட் ஆகுது அப்படின்னு அது சொல்லுது. அவ்வளோதான், நான் சாகப்படுறேன்னு நினைக்கிறேன், என் பாடி ரொம்பவே சில்லுன்னு ஆகுது அப்படின்னு அவன் சொல்லவுமே, அந்த கோல்டு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டவொடனே உங்களுக்கு கோல்டு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லுது. நம்ம ஹீரோ அவன் கடைசி ஆசையாக அவன் ஃப்ரெண்டு டாமரா கிட்ட என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை அழிச்சிரு, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமான லைஃப்பை வாழுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையை கேட்கவும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. டாமரா, என்னோட ஹார்ட் டிஸ்க் அழிக்க மறந்துடாத, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக லைஃப்பை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படியே லைட்டாக கண்ணை மூடும்போது, நான் என்ன ரொம்ப அறிவாளி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும், அறிவாளிக்கு உண்டான ஸ்கில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்போ அந்த அறிவாளிக்கு உண்டான ஸ்கில் கிடைச்சதுனால எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாக உங்களுக்கு பெரிய ஞானியோட ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. நம்ம ஹீரோ இந்த இடத்துலயே இறந்துதான். அப்படியே அவன் இறந்த மாதிரியே அவனுக்கு தெரில, அவன் இன்னும் அப்படியே கான்சியஸ்னஸோடு தான் இருக்கான். ஆமாம், நான் எங்கே இருக்கேன், எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் என்கிட்ட அறிவாளிக்கு உண்டான ஸ்கில் என்கிட்ட கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னது. வெயிட், ஆமாம், இன்னும் யாரோ கத்தியால் குத்திட்டாங்க, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே, நான் இன்னும் கான்சியஸில் தான் இருக்கேன். என்னோட கை அதை உணர முடியல, காலும் உணர முடியல, என்னோட கண்ணும் திறக்க மாட்டேங்கி, ஆனால் என்னோட பாடி இது மூவ் ஆகுது. அது என்னது, ராக்ஸா? அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இல்லை, நான் எங்கே இருக்கேன்? ஏன் ஒரு தினசாவே இருக்குது இது எல்லாமே? இது என்னது, ஒரு பிளான்ட்டா? என்னோட வாய் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அது திறக்கவும் அதால் பேச முடியல. பட் ஆனால் அந்த செடி அவன் வாய்க்குள்ளே போயிடுது. இந்த பிளான்ட் இது அப்படியே என்னோட மொத்த உடம்புக்குள்ளேயும் தெரியுது. ஆமாம், வெயிட், நான் எப்படி பிளான்ட்ஸை சாப்பிடுதேன், நான் ஏன் ஒரு மாதிரி கோலு கோலுன்னு ஆடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இப்போ அவனோட வாய்ஸ் திடீர்னு சேஞ்ச் ஆகுது. இதோ இந்த மாதிரி தான். ஆமாம், நான் ஏன் ஆடிக்கிட்டே இருக்கேன், நான் ஏன் அப்படியே பவுன்ஸ் ஆகுறேன், வெயிட், நான் ஒரு ஸ்லைமாக மாறிட்டேனா, அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன் மாதிரி இருக்கிறேன்னா டம்மா துண்டு ஸ்லைம்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே, இப்போ நான் ஒரு மனுஷன் இல்லை, போன ஜென்மத்தில் கத்தியால் குத்தப்பட்டேன், இந்த ஜென்மத்தில் ஸ்லைமாக மாறி இருக்கேன், ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சரி, ஓகே, என்னோட உடம்பால் என்ன பண்ண முடியும்? ஆமாம், நான் சாப்பிட்ற இந்த செடியெல்லாம் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் யோசிக்கவும், ஆன்சர் அப்படின்னு ஒரு ரோபோட் வாய்ஸ் கேட்குது. உடனே இந்த ஸ்லைம் பயந்துருது. யார்டா நீ அப்படிங்கவும், ஆன்சர், நான் கிரேட் சேஜ், நான் ஒரு அறிவாளி, உங்களோட ஸ்கில்லில் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லுது. உங்களோட யூனிக் ஸ்கில் அந்த ப்ரெடிட்டர் அப்படிங்கிற இதை வச்சு நீங்கள் யாரை வேணால் வேட்டையாடி சாப்பிடலாம், எதை வேணால் சாப்பிடலாம், அது ஒரு வேறு டைமென்ஷனில் போய் ஸ்டோர் ஆகி இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏங்கப்பா, நமக்கு இவ்வளோ பவர் இருக்கா? சரி, ஓகே, நான் இப்போ சாப்பிட்டோம்ல, அந்த பிளான்ட்டை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இது ஒரு மேஜிக்கல் செடி, இதை வச்சு நீங்கள் ஹீலிங் போர்ஷன் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, எனது மேஜிக்கா அப்படின்னு கேட்டோடனே அது மேஜிக்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது மூலிகை செடி மாதிரினா அவ்வளோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா, அடிப்பட்டப்பெல்லாம் ஹீலிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் வேறு நிறைய இருக்குது, எவ்வளோ வேணால் சாப்பிட்டு யூஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற நேரம் இந்த போர்ஷன்ஸை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாறை மேலே போய் உட்காந்து, இந்த பாறை என்னது அப்படின்னு கேட்கவும், இது ஒரு மேஜிக் ஸ்டோன், இது வழியாக உங்களுக்கு மேஜிக் பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னோடனே அந்த பாறையை மொத்தமாக சாப்பிட்ருது.
அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு போகும்போதே ஒரு தண்ணிக்குள்ளே போய் ஸ்லிப் ஆகி விழுந்துருது. உடனே ஸ்லைம்ஸ் மிதக்காதில்ல, நான் இப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா என்னால் மூவ் ஆக வர முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தண்ணியை கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டு அதை ஃபோர்ஸாக பீச்சி அடிக்குது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது, தடுக்க முடியல அப்படிங்கிறதுனால ஸ்லிப் ஆகிட்டு போயிட்டு ஒரு இதில் மோதுது. என்ன எனக்கு அடிபட்ட வலிக்கவே இல்லை அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட பெயில் நாட்டிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த டேமேஜ் ஆனாலும் வலிக்காது, செல்ஃப் ரீஜெனரேஷன் இருக்குது, அடிபட்டாலும் ரீஜெனரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிபட்டதை ரீஜெனரேட் ஆக்கி வைக்குது. டேய் தம்பி, நான் பேசுறது கேட்குதா அப்படிங்கவும், என்னடா திடீர்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு அந்த ஸ்லைம் சுற்றி பார்க்குது. டேய் தம்பி, நான் பேசுறது கேட்குதா அப்படிங்கவும், அப்படியே கேட்டாலும் நான் எப்படிடா ஆன்சர் பண்ண முடியும், எனக்கு தான் வாய் இல்லைல்ல அப்படின்னு மனசில் நினைக்க உடனே அந்த சவுண்டு கத்தவும், டேய் மொட்டை தலையா, நான் எப்படிடா பேச முடியும், என்கிட்ட தான் வாய் இல்லைல்ல அப்படிங்கும். நீ தான் பார்க்க வழுக்க மாதிரி இருந்துட்டு என்னைய பார்த்து மொட்டை தலையா அப்படிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கத்துது. ஏங்க எனக்கு கண்ணே தெரியாதுங்க, அப்புறம் எப்படிங்க நான் பார்க்க முடியும், அதான் அப்படிங்கவும், அட பாவி கண்ணே தெரியாமல் தான் என்னைய பார்த்து மொட்டை தலை அப்படிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உனக்கு கண்ணு தெரியறதுக்கு ஒரு மேஜிக்கை நான் உனக்கு சொல்லித்தரேன், பட் ஆனால் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நான் இந்த இடத்துலையே 300 வருஷமாக அடப்பட்டு கிடக்கிறேன், நீ என்னைய பார்த்து பயப்படக்கூடாது அண்ட் என்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கிடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லவும் அந்த ஸ்லைமும் ஓகே அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஸ்கில் அதுக்கு சொல்லிக் கொடுக்கு. உடனே இதுவும் வந்து மேஜிக்கை பக்கத்தில் இருக்கிறத சென்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்கில் அதை ஆக்டிவேட் பண்ண உடனே இப்போ தான் நம்ம ஸ்லைமுக்கு கண்ணே தெரிய ஆரம்பிக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தன்னோட ஃபேஸவே பார்க்க, அப்போ நான் ஸ்லைம் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அட பாவி, நீ டிராகன் கூடயா நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆச்சரியமாகுது. இங்கே இருக்கிற ஸ்லைம் மான்ஸ்டர்ஸ் எதுக்குமே அளவுக்கு அறிவு கிடையாது, நீ எப்படி அறிவாளியாக இருக்க அப்படின்னு கேட்டோடனே, அந்த கதையை எங்கே கேட்கிங்க, போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக இருந்தேன், கத்தியால் குத்துப்பட்டு இந்த ஜென்மத்தில் எப்படி ஸ்லைமாக வந்திருக்கேன் அப்படிங்கவும், இங்கே இருக்கிறவங்க சமனிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி மற்ற உலகத்தில் இருக்கிறவங்கள இந்த இடத்துக்கு சமன் பண்ணுவாங்க, பட் ஆனால் மறுபிறப்பாக இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறது, ரீஎன்கார்னேஷனாக வந்திருக்கிறது ஒன்னே தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லுது. உடனே அது சிரிச்சிட்டு இருக்கு. உடனே நம்ம ஸ்லைமுக்கு என்னதான் இருந்தாலும் பயம். அங்கேருந்து எங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த இடத்துல சமனிங் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் ஆனால் ரீஎன்கார்னேஷனாக ஒரு ஸ்லைம் மான்ஸ்டராக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கவோ, ஓ அப்படியாங்க, ஓ அதனால தான் எனக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கு. மேபி என்னை மாதிரி யாராச்சும் இங்கே வந்திருக்காங்களான்னு பார்க்கணுன்னு ஆசை தான், பட் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் வெட்டியாக தான் இருக்கேன், வேணா உங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைம் சொல்லவும், உடனே இந்த டிராகனும் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஆமாம், யார் உங்களை இந்த இடத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சி வச்சா, எப்படி இங்கே மாட்டீங்க அப்படின்னு கேட்கவும், உடனே அந்த டிராகன் தன்னோட கதையை சொல்லுது. 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் தெரியாதனமாக சிட்டி ஒன்று கொளுத்திட்டேன், அங்கே ஒரு ஹீரோ இருந்தான், எனது தெரியாதனமாக சிட்டியவே கொளுத்திட்டீங்களா அப்படின்னு ஸ்லைம் கேட்கவும், சரி சரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தா, அவளுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருந்தது, அன்லிமிட்டட் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை வச்சு என்ன நிரந்தரமாக இதில் அடைச்சி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே, ஓ உங்களை சுற்றி இந்த ஜொலி ஜொலிக்குதா, இதுதான் அதுவா அப்படின்னு கேட்கவும், ஆமாம். அண்ட் அந்த ஹீரோ வந்து ஒரு சமணர் அப்படிங்கவும், சமணரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் கேட்குது. அந்த ஹீரோ ஆக்சுவலி ஒரு மந்திரவாதியால் வேற ஒரு உலகத்திலேருந்து வரவழைக்கப்பட்டவா அப்படின்னு சொல்ல உடனே, ஓ அப்போ இங்கே மந்திரவாதிகள்லாம் இருக்காங்களா அப்படின்னு அந்த ஸ்லைம் கேட்கவும், ஆமாம். இந்த மந்திரவாதி சமன் பண்ணுறவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, இந்த இடத்துல வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான், ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களால மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லவும், ஓ அப்போ 300 வருஷமாக நீங்கள் இந்த இடத்துல தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு அந்த டிராகன் தலையை தொங்கப்பட்டு சொல்லுது. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லாமல் நான் ஜஸ்ட் 37 வயசு வரைக்கும் இருந்ததுக்கே கஷ்டப்படுதேன், இந்த டிராகன் 300 வருஷமாக தனியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஐடியா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் கேட்கு. போய் உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதா அப்படின்னு அந்த டிராகன் பேசிட்டு, சரி நான் அப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொன்னோன்னே, நெல்லு சரி ஓகே நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த டாமரா பையன் நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை அடிச்சானான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்லைம் வருத்தப்படுது. இங்கே நம்ம ஹீரோக்கு ஃபோட்டோவே வச்சுட்டாங்க, இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால. ஆமாம், அவன் ஒருவேளை அந்த ஹார்ட் டிஸ்க் உள்ளே இருக்க என்ன இருக்குன்னு பார்த்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வருத்தப்படுது. அவன் அதை கொண்டு போய் அப்படியே தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டுருதான். நண்பா நீ தான் என் ஹீரோ, எனக்கு குழந்தை பிறந்தா உன் பேர் தாண்டா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் இவனுக்காக வேண்டிக்கிட்டான். அந்த டிராகனோட பேர் வால்டோரா. இப்போ நம்ம ஸ்லைம் வந்து வருத்தப்படுது, இந்த ப்ரிசன்குள்ளேயே நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 2 பேருமே இப்போ திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், உன்னை அப்படி இந்த ப்ரிசன்குள்ளேயே விட்டுட்டு போக எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வந்து ரொம்பவே வருத்தப்படுது. சரி ஓகே நான் வேணா என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் அப்படிங்கிற அதோட ஸ்கில்லை வச்சு இந்த இம்ப்ரெசன்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுது, பட் ஆனால் அதோட அனலைஸ் ஃபெயிலியர் ஆகுது. உடனே நம்ம ஸ்லைம் வந்து வல்டாரா டிராகனை பார்த்து சொல்லுது, நம்ம வந்து 2 சைடுமே வந்து இந்த ப்ரிசனை அனலைஸ் பண்ணணும், அப்படின்னா தான் உன்னை இதுக்குள்ளேருந்து வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், நான் இதுக்குள்ளே இருக்கிறதுனால என்னோட ஸ்கில்ஸ் எதுவும் வேலை செய்யாத அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. உன்னை இந்த இடத்துல தனியாக விட்டு போக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பேசாமல் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நீ என் வயிற்றுக்குள்ளே போயிருந்தியா, நான் உன்னை வெளியே இருந்து அனலைஸ் பண்ணுதேன், நீ உள்ளுக்குள்ளே இருந்து உன்னோட நெருப்பை வச்சு அதை உடைக்க பாரு, இல்லைன்னா அனலைஸ் பண்ணு, நீ எனக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே அந்த டிராகன் விழுந்து விழுந்து சிரிக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லுது. என்னது நம்புறியா அப்படிங்கும், ஆமாம் நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்ட, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு இவங்க 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. வெயிட் பண்ணு, நான் உன் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பேர் வைக்கணும், நம்ம 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், கிட்டத்தட்ட குடும்பம் மாதிரி நம்ம 2 பேருக்கும் ஒரே பேர் காமனாக இருக்கிற மாதிரி பேர் வைக்கணும், நீ எனக்கு ஒரு பேர் வை அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்லைம் யோசிக்குது. உன்னோட பேர் வால்டோரா, அந்த வால்டோராங்கிறதுக்கு மீனிங் என்னது, ஸ்ட்ராங்,
அப்போ ஸ்ட்ராமுக்கு ஈக்குவலான ஏதாச்சும் ஒரு வேர்டு வரணும். டெம்பஸ்ட்னு நான் உனக்கு பேர் வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த டிராகனும் இந்த பேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பேரே மாசா இருக்கு, சரி ஓகே நான் இப்போ உனக்கு பேர் வைக்கேன், உன்னோட பேர் வந்து ரீமரோ அப்படின்னு சொல்லுது. அது சொன்ன உடனேயுமே நம்ம ஸ்லைம் ஒரு தினசா அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ உன்னோட பேர் ரீமரோ டெம்பஸ்ட், என்னோட பேர் வல்டோரா டெம்பஸ்ட். இப்போ ஓகே உன்னோட அந்த இதை ஆரம்பி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஸ்லைமும் அந்த அன்றைக்கி ப்ரெடிட்டர் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த மொத்த டிராகனையும் அப்படியே அந்த ஜெயிலோட சேர்த்து அப்படியே முழுங்கிடுது. இப்போ வயிற்றுக்குள்ளே வச்சு அந்த அன்லிமிட்டட் இம்ப்ரெசன்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த டிராகன் இருந்த அந்த ஒரு காடு நிறைய ராஜ்யங்களுக்கு நடுவில் இருக்குது. அதில் முக்கியமான ராஜ்யம்னா கிங்டம் ஆஃப் ப்ளூமட் அப்படிங்கிற ராஜ்யம் தான். அதில் வந்து மேயர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஒரு கில்டு மாஸ்டர், அதாவது அட்வென்ச்சர்ஸ் பண்ண போகிறவங்க மான்ஸ்டர்ஸ் பிடிக்கிறவங்களோட மாஸ்டர் ஒருத்தனை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த வல்டோரா டிராகன் காணாமல் போனதுலேருந்தே இந்த மான்ஸ்டர்ஸோட அட்ராசிட்டி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை சுற்றி ராஜ் ஏதாச்சும் உங்களை அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலாக அவன் பேசுகிறான். உடனே இந்த மேயர் மாதிரி இருக்கிற ஆள் உடனே அந்த அன்றைக்கி டென்ஷன் ஆகவும், சரி சரி கவலைப்படாதீங்க, நான் என்னோட ஆளுங்களை அனுப்பி அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறேன், பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிதான். நம்ம ஸ்லைமுக்கு இந்த வல்டோரா டிராகன் காணாமல் போனதுனால இந்த மான்ஸ்டர்ஸால் ஊருக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாது. இது இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு வழியை தேடிட்டு இருக்கு. பட் ஆனால் ரொம்ப நாளாக தேடியோ கிடைக்கல. போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ வாட்டரை வச்சு ஒரு பிளேடு மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிடுது. அண்ட் அது வழியாக நிறைய புது ஸ்கில்லும் அதுக்கு கிடைக்குது. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய ஸ்னேக்கை பார்க்குது. உடனே சரி ஓகே இது அந்த டிராகன் லெவலுக்கு பயங்கரமாக இல்லை, இப்போ நம்மளோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பிளேடு மாதிரி விடவும் அந்த ஸ்னேக்கை ரொம்பவே ஈஸியாக கொண்டுருது. இது மேலே நம்ம ப்ரெடிட்டர் ஸ்கில்லை யூஸ் பண்ணால் இதோட ஸ்கில்லு நமக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்கை மொத்தமாக சாப்பிட்ருது. உடனே சரி எனக்கு டேஸ்ட் தெரிலனாலும் அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ அதுக்கு வந்து ஒரு பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் பாய்சன் விடுறதுக்குள்ளான டெக்னிக்லாம் கிடச்சிருக்கு. இப்போ இன்னொரு மான்ஸ்டர் பார்த்தோன்னே இந்த பாம்பு மாதிரி மாறுது. இது என்ன சாப்பிட்டாலும் அது மாதிரியே இந்த ஸ்லைமால் மாற முடியும். ஸோ இப்போ அந்த பாம்பு மாதிரி மாறி அதுக்கு பாய்சனை விட்டு அதை கொண்டுட்டு அதையும் சாப்பிட்றது. இப்படியே அந்த இடத்துல இருக்கிற நிறைய மான்ஸ்டர்ஸை தன்னோட ஸ்கில்லை வச்சு அடிச்சுட்டு அதுங்களோட ஸ்கில்லை இதை எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு ஒரு ஸ்பைடரை தின்னு வெப்பெல்லாம் விட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை வச்சு ஒரு பேட்டை பிடிக்குது. அந்த பேட்டை பிடிச்சதுனால இதோட வாய்ஸ் ரொம்பவே கணீர்னு வர்ற மாதிரி ஒரு ஸ்கில் இதுக்கு கிடைக்குது. அண்ட் இப்போ இது நல்லாவே பேச தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் ஒரு வழியாக இந்த இடத்துல இருந்து வெளியே போகிறதுக்கு உண்டான கதவை நம்ம ஸ்லைம் வந்து பார்க்குது. இதை எப்படி திறக்கிறது அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருக்கமே அந்த கதவு தானாக திறக்குது. நம்ம ஸ்லைம் அப்படியே ஆச்சரியத்தோடு நின்று பார்த்தா ஒரு 3 மனுஷங்க வராங்க. உடனே இது ஒளிஞ்சுக்கிடுது. ஆக்சுவலி இந்த 3 பேரும் அட்வென்ச்சரர்ஸ். அந்த ஒரு மனுஷன் பேசிகிட்டு இருந்தான்ல அவன் அனுப்பி தான் இந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க. அந்த வல்டோரா டிராகனுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு. இந்த ஸ்லைம் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லவுமே அதுக்கு ஒரு ஸ்கில் வருது. அவங்க பேசுகிறது இப்போ புரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்கில்லை வச்சு உங்களாலேயும் மனுஷங்க கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சைட் சொல்லவும் அந்த கம்ப்யூட்டர் சொல்லவும் நம்ம ஸ்லைம் வந்துட்டு இல்லை நான் போய் பேசினா ஏதோ மான்ஸ்டர் பேசுதுன்னு அவங்க என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ நான் பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு அது மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும் போதே அவங்க அப்படியே இன்விசிபிளாக மறந்து போகிறாங்க. நம்ம ஸ்லைம் ஆச்சரியப்படுது, இந்த ஸ்கில் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், சரி ஓகே நம்ம இங்கேருந்து வெளியே போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுது. அதில் ஒரு பொண்ணு ஏதோ மான்ஸ்டர் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லுதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நான் கிட்டத்தட்ட அந்த வல்டோராவை முழுங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அது எதுவுமே என்கிட்ட இன்னும் பேசவே இல்லை. சரி ஓகே அது வெளியே வரும்போது அதுக்கு நான் நிறைய கதை சொல்கிற மாதிரி இந்த ஊரையே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஸ்லைம் நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா ஒரு காப்ளின்ஸ் வந்து ஆயுதத்தோடு நிற்காங்க. உடனே அந்த அன்றைக்கி இந்த ஸ்லைம் ஃபஸ்ட்டு பயப்படுது. பார்த்தா அவனுங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரியும், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கள் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அந்த ஸ்லைம் யார் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுதானுங்க, என்னையவா அப்படின்னு கேட்கவும் ஆமான்னு சொன்னோடனே ஓகே என் பேர் ரீமரோ அப்படின்னு அது கத்த ஆரம்பிக்குது. உடனே ஐயோ நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு தெரியும் ஐயா எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே அது மெல்ல வாய்ஸில் பேசுது. எங்களுக்கு ஆபத்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னோடனே இப்போ அவங்க வில்லேஜ்க்கு அதை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஊர்லேயே பெரியவர் ஒருத்தர் அந்த ஸ்லைம் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எங்களோட கடவுள் இவ்வளோ நாள் எங்களை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தாரு, பட் ஆனால் இப்போ அவர் திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு 1 மாதத்துக்கு முன்னாடி. அதனால இப்போ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் தான் எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கும். ஒருவேளை நம்ம அந்த வல்டோராவை தான் இவனுங்க கடவுள்னு சொல்லுதானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் நினைக்குது. அந்த இடத்துலயே வல்டோரா டிராகன் தான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால மற்ற எந்த மான்ஸ்டர்ஸுமே அந்த இடத்த அட்டாக் பண்ணாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கு. இப்போ அந்த டிராகன் இல்லை அப்படின்னோடனே எல்லா மான்ஸ்டர்ஸும் இங்கே அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத அந்த ஸ்லைம் புரிஞ்சுக்கிறது. ஏங்க நான் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைங்க, என்னைய போய் ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு. போங்க காமெடி பண்ணாதீங்க, உங்களை சுற்றி மேஜிக் பவரை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்லவும் உடனே அன்றைக்கி என்னை சுற்றி எவ்வளோ பவர் இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சொன்னோன்னே பார்த்தா வேறு லெவலில் பவர் இருக்குது. இதை வச்சுக்கிட்டா நான் இவ்வளோ தூரம் சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கேன், இது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் யோசிக்குது. இப்போ அதை சுற்றி இருக்கிற அவ்வளோ பவரையும் உள்ளே இழுத்துக்கிடுது. நான் சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, பரவாயில்ல நான் பலசாலி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சமாளிக்குது. ஆமாம் அப்படின்னா அந்த மனுஷங்க யாரும் ஏன் என்னையை நோட் பண்ணல, ஒருவேளை அப்போ அந்த மனுஷங்கள்லாம் சரியான முட்டாளுங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைம் யோசிக்குது. இங்கே அந்த ஊர் தலைவர் அவங்களோட பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டயர் உல்ஃப் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் கூட்டம் இவங்களை அட்டாக் பண்ணி இவங்களோட ஆளுங்க நிறைய பேரை கொண்டுருது. அது கிட்டத்தட்ட 100 பேர் இருக்குது. இவங்க குரூப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர் இருக்கான், அவன் ஒத்தாளாக நின்று போய் சண்டை போட்டு கடைசியில் இறந்து போயிருந்தான்.
நாங்கள் பொம்பளைங்க சின்ன பசங்கன்னு சேர்த்தே மொத்தமாக 60 பேர் தான் இருக்கோம். ஆனால் அந்த டயர் உல்ஃப் 100 இருக்குது. எப்படியும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த வாரியர் எங்களுக்காக தனியாளாக போய் சண்டை போட்டு இறந்து போயிட்டான். இப்போ எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கவும் நம்ம ஸ்லைம் வந்து சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ரிட்டர்னாக நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அந்த வில்லேஜ் சீஃப் வந்து சொல்கிறாரு எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்காரு. கடைசியில் நாங்கள் வந்து உங்களுக்கு சாகுற வரைக்கும் நன்றி கடனோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுதாரு. ப்ளீஸ் எப்படியாச்சும் எங்கள் கிராமத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் கெஞ்சிதாரு. உடனே நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம் வருது. அவன் ஆஃபீஸ்லேயே இதே மாதிரி தான் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா அந்த உல்ஃப் அந்த இடத்துக்கு வந்துடுது. உடனே மக்கள் எல்லாம் பதற ஆரம்பிச்சாங்க. உடனே நம்ம ஸ்லைம் வந்துட்டு யாரும் பதறாதீங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறேன் அப்படின்னு அது சொன்ன உடனேயுமே எல்லாரும் நம்ம ஸ்லைமுக்கு தலை வணங்குறாங்க. அந்த காப்ளின் கூட்டமே தலை வணங்குது. இப்போ அந்த காப்ளின் கூட்டத்துக்கே நம்ம ஸ்லைம் தலைவன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சொல்லவும், எஸ் சார் எங்கள் உயிரே போனாலும் அந்த வேர் உல்ஃப் கூட சண்டை போட்டு நாங்கள் ஜெயிப்போம் சார் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அவ்வளோ டென்ஷன்லாம் ஆக வேணாம், நான் பார்த்துக்கிட்டேன், சரி ஃபஸ்ட்டு அடிப்பட்டவங்க எங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் அடிப்பட்டவங்கள போய் பார்க்குது. இப்போ அந்த அடிபட்டு கிடக்கிறவங்கள அப்படியே அதை முழுங்கிட்டு அதை அந்த கேவில் சாப்பிட்ட அந்த மூலிகை செடியை வச்சு இவங்க எல்லாத்தையும் ஹீலிங் பண்ணி போடுறது. இப்போ அந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னோடனே எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற எல்லா அடிப்பட்டவங்களையும் அந்த ஹீலிங் போர்ஷனை அது உடம்புக்குள்ளேயே வச்சு இவங்க எல்லாரையும் ஹீலிங் பண்ணிடுது. அவங்க எல்லாரும் இதுக்கு தலை வணங்குறாங்க. இந்த கிராமத்தை சுற்றி ஒரு வேலை அமைங்க அப்படின்னு சொல்லுது. அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ நைட் ஆகுது. இவங்க இருக்கிற இந்த காடுக்கு பேர் ஜூரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த டயர் உல்ஃபோட தலைவன் வந்துட்டு, நண்பர்களே இனிமேல் அந்த வல்டோரா டிராகன் இதை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, நம்ம எல்லாம் கூட்டமாக சேர்ந்து இனிமேல் இந்த டயர் உல்ஃப் யாருங்கிறத காட்டும், நம்ம தான் இந்த இடத்துக்கு ராஜாவாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் வில்லேஜை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு கிளம்புறாங்க. இந்த வேலையை பார்த்துட்டு அந்த டயர் உல்ஃபோட தலைவன் இந்த சாதாரண வேலையெல்லாம் என்னை தடுக்காது அப்படின்னு சொன்னோடனே, அப்பா கொஞ்சம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கிற அவனோட பையன் வந்து சொன்னோடனே பார்த்தா அங்கே ஸ்லைம் இருக்கிறத பார்க்காங்க. சாதாரண ஸ்லைமுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், தோழர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த உல்ஃப் கூட்டம் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பதிலுக்கு இவங்களும் அம்பு, அது போக அந்த ஸ்லைம் வந்துட்டு ஸ்டீல் த்ரெட் அப்படிங்கிற ஒரு தனி ஸ்கில்லை யூஸ் பண்ணி அழகாக அவங்க எல்லாத்தையும் ஈஸியாக தோக்கடிக்குது. அப்போ இதை பார்த்து டென்ஷனாக நான் அந்த தலைவன் உல்ஃப் உடனே இந்த சாதாரண த்ரெட்ஸ் எல்லாம் இனி எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடிச்சிக்கிட்டே ஃபாஸ்ட்டாக போய் நம்ம ஸ்லைமை அட்டாக் பண்ண போகுது. பார்த்தா அது ஒரு த்ரெட்ஸ்லாம் மாட்டிக்கிடுது. சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த உல்ஃப் ஒத்துக்கிடாததுனால நம்ம ஸ்லைம்க்கு ஒரு வழி இல்லாத காரணத்தினால வாட்டர் பிளேட் அப்படிங்கிற ஒன்று வச்சு அதோட தலையை துண்டா வெட்டிடுது. இப்போ அதை இறந்து போயிடுது. இதை பார்த்து அந்த உல்ஃப் கேங் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்காங்க. உடனே நம்ம ஸ்லைம் இப்போ வந்துட்டு, உங்களோட தலைவன் இறந்து போயிட்டான், உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று சரண்டர் ஆயிருங்க இல்லைன்னா சண்டை போட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இங்கேருந்து ப்ளீஸ் போயிருங்க, ஏன்னா நான் உங்களை கொல்ல விரும்பலை, ஒருவேளை இவனுங்க நிற்கிறத பார்த்தா சாகலான்னு முடிவெடுத்துருவானுங்களோ, பேசாமல் ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செத்து கிடக்கிற அந்த ஃபாக்ஸ், அதாவது அந்த உல்ஃபை சாப்பிட்டுட்டு இப்போ அது மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. ஒழுங்கா எல்லாரும் இங்கேருந்து ஓடி போயிருங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே சவுண்டாக கத்த ஆரம்பிக்குது. காற்று ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குது. அதையும் மீறி இந்த இறந்து போன அந்த தலைவனோட பையன் அப்படியே அந்த எதிர்காத்த மீறி வந்துட்டு இருக்கான். சண்டை போடுவான்னு பார்த்தா எல்லாம் சமாதானமாயிருதுங்க. இப்போ அந்த டயர் உல்ஃப் கோட்டை சரண்டர் ஆகிட்டதுனால வெற்றி நம்ம பக்கம் தான் அப்படின்னு ஸ்லைம் சொல்லவும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ நைட்டு முடியுது. அடுத்த நாள் காலையில் விடியுது. ஸ்லைம் அந்த வில்லேஜில் மீட்டிங் போட்டு ஆல்ரெடி காப்ளின்ஸ் மட்டும் பார்த்தாதுன்னு இப்போ அந்த உல்ஃபையும் நான் தான் பார்த்துக்கிடணுமா, சரி ஓகே எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, உங்கள் எல்லாரையும் நான் பேரப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பேரப்னா என்ன அப்படின்னு கேட்காங்க. ஒவ்வொரு சிங்கிள் காப்ளினையும் ஒவ்வொரு உல்ஃப் கூட தனித்தனியாக பேரப் பண்ணி டீமாக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்லைமு. சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், அப்புறம் இந்த வில்லேஜ்க்கு பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து ஆளுங்களை பிரிக்கணும். ஆமாம் அந்த ரெட் கலர் கட்சீஃப் கட்டியிருக்கிறான் அவன் பேர் என்ன, ஆமாம் முதல்ல உங்களுக்கு பேர் உண்டா அப்படின்னு கேட்கவும், இல்லை மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எங்களுக்கு பேர் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நான் பேசாமல் உங்களுக்கு பேர் வைக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக குதூகலமாக குதிக்காங்க. பேர் வைக்கிறதுல என்னடா ஜாலி இருக்குது அப்படின்னு ஸ்லைம் யோசிக்குது. அவங்க எல்லாம் இப்போ வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜ் சீஃப்க்கு தான் நம்ம ஸ்லைம் ஃபஸ்ட்டாக பேர் வைக்கும். ரீகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேரை வைக்கவும் அது பின்னாடி ஒரு கோல்டன் கலரில் வந்து போகுது. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் அவன் பேர் வச்சுக்கிட்டே வரான். ஒவ்வொருத்தங்களுக்காக பேர் வைக்கவும் அவங்க பின்னாடி அப்படியே கோல்டன் கலரில் ஒன்று வந்து போகுது. காப்டா, காப்டி, காப்சோ, காப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக வச்சுக்கிட்டே வரான். உடனே அந்த வில்லேஜ் சீஃப் நம்ம ஸ்லைம்கிட்ட வந்துட்டு, நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பேர் வைக்கணுமா என்ன கண்டிப்பாக அப்படின்னு கேட்கவும், ஆமாம் பேர் வைக்கிறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வந்து கண்டினியூஸாக மற்ற காப்ளின்ஸ்க்கும் பேர் வைக்குது. இப்போ எல்லா காப்ளின்ஸ்க்குமே பேர் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த உல்ஃப் டீமுக்கு தான் பேர் வைக்கணும். இப்போ அந்த தலைவனோட பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு பேரை வைக்குது. ஆமாம் உனக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த விண்டு, ஸ்ட்ராம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணுமே. ஓகே ஒரு நல்ல ஐடியா, ராங்கா அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி இதோட ஸ்பெல்லிங் வந்து RANGA, பட் ரங்கா இல்லை ராங்கா. இப்போ நான் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் எடுக்க விரும்பல. ஓகே இந்த பேர் வச்சோடனே அந்த உல்ஃபும் ரொம்பவே ஹாப்பி ஆகுது. பட் ஆனால் அந்த ஸ்லைம் அப்படியே ஒரு மாதிரி கீழே மயங்கி விழுந்துருது. உங்களோட மேஜிக் எல்லாமே தீர்ந்து போச்சு, நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. நம்ம ஸ்லைம் கான்சியஸ்னஸில் தான் இருக்குது, பட் ஆனால் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரில. இந்த வில்லேஜர்ஸ் நம்ம ஸ்லைமை சூப்பராக பார்த்துக்கிடுதாங்க. பட் ஆனால் நம்ம ஸ்லைமால் மூவ் பண்ண முடியல, அப்படியே ஒரே இடத்துலேயே தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ 3 நாள் கழிச்சு நம்ம ஸ்லைம் வந்துட்டு எந்திக்கி
ஒரு வழியா நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? சரி ஓகே வெயிட் பண்ணுங்க. இந்த வில்லேஜ் சீஃப நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. இந்த காப்லின்ஸ்ல இவ்வளோ அழகான பொண்ணு இருந்துச்சா? ஒருவேளை நான் தான் பார்க்க மிஸ் பண்ணனோ? சரி ஓகே அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன் அப்படிங்கவும், ஓ வந்துட்டீங்களா சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் திரும்பி பார்த்தா, டேய் யாருடா நீ? அந்த சீஃப் எங்க அப்படிங்கவும், நான் தாங்க அப்படிங்க. பார்த்தா பேர் வச்சா அவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆயிடுவாங்களாம். அட பாவி இப்ப தெரியுதா என்னோட மேஜிக்லாம் காலியாகி நான் ஏன் மயங்கி போனேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் பேசிட்டு இருக்கும்போதே பில்டிங் உடச்சிட்டு ஏதோ ஒன்று உள்ள வருது. பார்த்தா அது நம்ம ராங்கா தான். மாஸ்டர் நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு அது சந்தோஷத்துல வாலாட்டுது. அந்த வாலாட்டுறதே ஒரு பெரிய சூறாவளியை உண்டு பண்ணி நம்ம ஸ்லைம் அந்த சூறாவளிக்குள்ள சுத்திக்கிட்டு கிடக்கு. இப்ப வில்லேஜ் மக்கள் எல்லாம் நம்ம ஸ்லைமை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படி இருந்த இவனுங்க எப்படி ஆயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. இந்த காப்ளின்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா எவால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லுது. இப்போ நம்ம ராங்காவும் ஸ்லைமும் தனியா இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா நான் உனக்கு மட்டும் தானே பேர் வச்சேன், எப்படி உங்க கூட்டமே சேர்ந்து இப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு கேட்கவும், எங்களோட சென்ஸ் எல்லாமே கனெக்ட் இருக்கு. ஸோ நாங்கள் ஒரே நேம் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ எங்களோட மொத்த நேம் வந்து டெம்பஸ்ட் உல்ஃப் அப்படின்னு சொல்லவும், டெம்பஸ்ட் உல்ஃபா அது ஆசமான நேமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அது சந்தோஷத்துல வாலாட்டுது. உடனே நம்ம ஸ்லைம் பறந்து தூக்கி அடிக்கப்படுது. நம்ம ராங்கா பின்னாடி துரத்திக்கிட்டே அதை பிடிக்க போது இப்போ ஃபுட்டு ஷெல்டரிங் கிளாத் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் அப்படியே நேராக போய் கீழே விழுது. இப்போ திருப்பியும் மீட்டிங் போடுறாங்க. இந்த வில்லேஜ் சீஃபும் ராங்காவும் சும்மா கெத்தாக நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி தலைவர் மாதிரி நம்ம ஸ்லைம் இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகுங்க அப்படின்னு சொன்னோடனே, உங்க வாயில் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃப் கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான 3 விஷயத்தை கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மனுஷங்க கூட சண்டை போட்டுக்கிடக்கூடாது. 2வது உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போடக்கூடாது. 3வது மற்ற ரேசஸை இழிவா பேசிட்டு அவங்க கூட போய் சண்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. எனக்கு ஒரு டவுட்டு, நாம ஏன் மனுஷங்க கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் கேட்கவும், தலைவரையே எதிர்த்து பேசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் கோப்படி தான், வெயிட் பண்ணு, எனக்கு மனுஷங்களை பிடிக்கும், அது போக அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க, ரொம்ப கூட்டமாக வாழ்றவங்க, அவங்க கூட பிரச்சனை பண்ணால் அவங்க நம்மளை திருப்பி வந்து அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ காப்டா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்க, நம்ம ஏன் மற்ற ரேசஸ் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னே, இவ்வளோ காப்ளின்ஸான நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக மற்ற ரேசஸான ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் அப்புறம் வேறு ஏதாச்சும் மான்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி ரேசஸ் கூட சண்டை போடக்கூடாது. மேபி ஒரு நாள் அவங்க ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களை அவங்க திருப்பி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கவும், ஓகே எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்காங்க. அப்புறம் ரீகர்ட், இந்த காப்ளின் வில்லேஜ்க்கு நான் உன்னை தலைவனாக நியமிக்கிறேன், நீ தான் வந்து பொறுப்பாக அந்த காப்ளின் வில்லேஜை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு சொன்ன உடனே, இந்த ரீமரு அப்படிங்கிறது நம்ம ஸ்லைம் தான். உடனே அந்த ஸ்லைம் இப்படி சொன்னோடனே அவன் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளேயே எனக்கு இந்த வில்லேஜ் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு தலைவலியை உண்டு பண்ணிக்கிட்டு விரும்பல அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு வேட்டையாடுறதுக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்தாச்சு. பட் ஆனால் இந்த காப்ளின்ஸ்க்கு இந்த வீடு மட்டும் ஒழுங்காக கெட்ட தரல. அவங்க கெட்டின வீடு எல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்துருது. இங்கே இருக்கிற யாருக்குமே வீடு கட்ட தெரியாது, தைக்கவும் தெரியாது. பட் ஆனால் அந்த துணி தைக்கிறது, அது போக வீடு கட்டுறது, இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க. அவங்க தான் டார்ஃப் கார்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னதே டுவார்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைம் ஆச்சரியப்படுது. டுவார்ஃப் அப்படிங்கிறவங்க வேற ரேஸை சேர்ந்தவங்க, கிட்டத்தட்ட ஹியூமன்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். நம்ம தோரோட சுத்தியிலேயே இவங்க தான் செய்வாங்க. இவங்க வீடு கட்டுறதுலையும் வெப்பன் செய்கிறதுலையும் எக்ஸ்பர்ட்டு. சரி நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வரேன், நீ இந்த வில்லேஜை சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அந்த சீஃபும் ஓகே அப்படிங்கிறா. இப்போ நம்ம ராங்கா அந்த ரீமரோ ஸ்லைம் அப்புறமா 1-2 உல்ஃப்ஸ் அண்ட் காப்ளின் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த டார்க் கார்டு அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதில் இந்த சின்ன பையன் காப்டா அப்படிங்கிறவன் தான் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் தான் இவங்களுக்கு வழிகாட்டியாக கூட வந்துகிட்டு இருக்கான். இந்த டைரல்ஸ் எல்லாமே காற்று லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது. ஸோ இப்போ அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவங்க அண்ணன் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியா, அவனுக்கு யார் வந்து நேம் கொடுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு ஸ்லைம் வந்து அந்த காப்ளின் கிட்ட கேட்கவும், அவனுக்கு வந்து ஒரு டீமன் லார்டோட ஆர்மியில் இருக்கிற ஒருத்தன் தான் நேம் வச்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஓ இந்த இடத்துல டீமன் லார்ட்லாம் இருக்காங்களா, ஹீரோவும் இருக்குது டீமன் லார்டும் இருக்குது, நல்ல வேலை நான் ரெண்டுத்தையும் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, ராங்கா நான் தான் உங்கள் அப்பாவை கொண்டான்னு தெரிஞ்சும் உனக்கு என்ன பழி வாங்கணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அந்த உல்ஃபை பார்த்து கேட்கவும், எனக்கு சில சமயம் தோணியிருக்கு. பட் ஆனால் எங்கள் எல்லாரையும் நீங்கள் உயிரோட விட்டுட்டீங்க. உயிரோட விட்டது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பேரெல்லாம் கொடுத்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஸோ கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு அந்த உல்ஃப் சொல்லுது. இப்போ அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நைட் டைம் ஆகுது. காப்டா நீ தானே இங்கே இதுக்கு முன்னாடி போயிருக்க, அந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படிங்கவும், அங்கே அந்த கிங்டமில் எல்லா மான்ஸ்டர்ஸும் ஒன்றா தான் வாழுவாங்க, எல்வ்ஸ் கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஸ்லைம் வந்துட்டு எல்வ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கு. அவன் பேசுகிறதையே கவனிக்கல. அண்ட் அந்த கிங்டமோட மிலிட்ரி ஆர்மி அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அவங்கள யாருமே தோக்கடிக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன மாதிரி ஸ்லைம்ஸ் எல்லாம் உள்ள விடுவாங்களா அப்படின்னு கேட்கும். அங்கே வந்து யாருனாலும் உள்ள விடுவாங்க. அந்த கிங்கோட ஆர்டர் படி யாருமே உள்ளே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மாதமாக கடக்க வேண்டிய இவங்க ஜஸ்ட் 3 நாளில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருந்தாங்க. ஏன்னா அந்த உல்ஃப்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக போயிடுது. இப்போ நம்ம ரீமரு ஸ்லைமும் காப்டா அப்படிங்கிற பையனை மட்டும் கிளம்புறாங்க. நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க, எல்லாரும் ஒன்றா போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும், நானும் காப்டாவும் மட்டும் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ மற்ற டீம் எல்லாம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இங்கே என்ன ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போல அப்படிங்கவும், இல்லை உள்ளே போனோடனே என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கவும் நம்ம ஸ்லைமுக்கு அந்த எல்வ்ஸ் தான் ஞாபகம் வருது. அப்போ 2 மனுஷங்க வந்து இவங்க கிட்ட சண்டை இழுக்காங்க. இந்த தடவை நீ வந்தப்பமும் இதே மாதிரி தான் சண்டை இழுத்தாங்களா அப்படின்னு நம்ம ஸ்லைம் கேட்கவும், ஆமா அப்படின்னு காப்டா சொல்கிறான். இப்போ அந்த 2 மனுஷங்களும் சிட்டிக்கு வெளியே ஃபைட் பண்ணால் அது தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மனுஷங்க ரெடி ஆகுறாங்க. நம்ம ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, மனுஷங்களை எப்போவும் அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ நீ இப்போ கண்ணையும் காதையும் மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், அந்த காட்டாங்கிறவன் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டான். அந்த ஸ்லைம் போயிட்டு அவங்கள மிரட்டுது, எங்களையே மிரட்டுதியா அப்படிங்கவும், ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடுங்க இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கவும், உனக்கு தாண்டா பிரச்சனை அப்படின்னு அந்த மனுஷங்க ஸ்லைமை பார்த்து சொல்லவும், நம்ம ஸ்லைம் வந்துட்டு டேரோல்ஃபாக மாறுது. அண்ட் இதுவோ எவால்வ் ஆகி தான் இருக்கு. இதை பார்த்துலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், தோழர்களே அட்டாக் பண்ணுங்க அப்படிங்காங்க. புதுசாக பார்த்தா 3 பேர் இவங்க கூட இருக்காங்க. எல்லாரும் இப்போ ஒரே நேரத்தில் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஸ்லைம்க்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலை. அவனுங்க பதறி போய் நிற்கானுங்க. நம்ம ஸ்லைமே பதறி போய் நிற்கி, அட பாவிகளா நான் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன்னு நினச்சேன், இவனுங்க டம்மி பீஸ் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்லைம் வந்துட்டு லைட்டாக தான் கத்துது. அது கிட்டத்தட்ட பெரிய அட்டாக்கையே உண்டு பண்ணிடுது. இப்போ அதோட கம்ப்யூட்டர் ரிப்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய பேர் டேமேஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குது. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவும், இங்கே கார்ட்ஸ்லாம் வராங்க. ஸ்லைமையும் காப்டாவையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஸ்லைம் அப்படிங்கிறதுனால அதை ஒரு பேரல்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த கார்டு ரொம்பவே நல்லவனாக தான் இருக்கான். நீங்கள் சொன்னது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ரிப்போர்ட் படி கரெக்டாக தான் இருக்குது, உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத அவன் பேசிகிட்டு இருக்கவுமே, நம்ம போரில் நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்ணுதான். அந்த கார்டு ரொம்ப வருத்தப்படவும் நம்ம ஸ்லைம் அவன் பின்னாடி போயிட்டு, எப்படிடா நீ வெளியே வந்த அப்படிங்கவும், இந்த ஹீலிங் பொஷனை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரல் ஃபுல்லாக ஹீலிங் பொஷனை ரெடி பண்ணி வச்சுட்டு, கூட இருக்கிற செக்யூரிட்டி கார்டு இதை நம்பாத அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, அந்த போர்ஷன் வேறு நம்மக்கிட்ட இல்லை, ஸோ அதனால் இதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அதை எடுத்துகிட்டு போகிறான். அண்ட் போகும்போது ஸ்லைம் நீ ஜெயிலுக்குள்ளேயே போயிரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிருந்தான். உடனே நம்ம ஸ்லைமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அந்த ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுது. போர் அடிக்கே அப்படிங்கிறதுனால அந்த த்ரெட்ஸை வச்சு அது ஒவ்வொன்றா செஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும், நம்ம காப்டாவே தலைகீழ கெட்டி தொங்க விட்டுருது. இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு அவன் காப்பாற்றின ஆளுங்க கூட வரான். ஒன்னால தான் எங்கள் கை எல்லாமே சரியாயிடுச்சு, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செக்யூரிட்டி கார்டு இதை திறந்து விட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தான். இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம்கிட்ட கேட்கவும், நான் இப்படி இந்த வீடு கட்டுறவங்களை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் இப்போ தான் அந்த ஊரையே சுற்றி பார்க்குது. அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த வீடு கட்டுறவங்க கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ போகிற வழியில் ஒரு மினுமினுக்கிற ஸ்வாட் இருக்குது. இது மேஜிக் ஸ்வாடா அப்படின்னு ஸ்லைம் கேட்கவும், ஆமாம் இதை என் ஃப்ரெண்டு தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் ஸ்வாட் செஞ்சவன் கிட்ட நம்ம ஸ்லைமை அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவன் ஒரு பிளாக் ஸ்மித்து, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஸ்வாடை உட்காந்து செஞ்சுட்ருக்கான். அப்போ அவன்கிட்ட வேலை பார்க்குறவங்க தான் அந்த 3 பேர். அவங்க அந்த இடத்துக்கு வரவும், இந்த ஸ்லைம் தான் எங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னோடனே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம்கிட்ட கேட்குறான். உடனே நான் இந்த மாதிரி வீடு கட்டுறவங்களை தேடி வந்தேன் அப்படிங்கவும், நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ராணுவ பட தளபதி வந்து எனக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க்கை கொடுத்துருக்காரு, 20 மேஜிக் ஸ்வாட் வேணுமா, அதுவும் ஒரே வாரத்துக்குள்ளே, பட் ஆனால் என்னால் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஏன்டா அதை எடுத்தேன் அப்படிங்கவும், மினிஸ்டர் வந்து ஏங்கப்பா ஊர்லேயே பெரிய பிளாக் ஸ்மித் நீ தான் கேள்விப்பட்டேன், உன்னால் அந்த 20 ஸ்வாடை கூட செஞ்சு தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறோடனே இவனுக்கு வந்து ரோஸை பொங்கி வருது. அதனால இவன் ஒத்துக்கிட்டான். எனக்கு என் மான கௌரவம் தாண்டா முக்கியம் அப்படின்னு அந்த பிளாக் ஸ்மித் சொல்லவும், இந்த ஸ்லைம் இந்த ஊர்லேயும் அரசியல்வாதிங்க எப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிடுது. ஆக்சுவலி இவங்ககிட்ட மேஜிக்கல் ஓர் அப்படிங்கிற ஒன்று வேற இல்லை, அது வேற இப்போ தேவை. அந்த 3 பேரை நாங்கள் எங்கெல்லாமா தேடி பார்த்தோம், அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாச்சும் இதை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கான். அப்போ நம்ம ஸ்லைம்க்கு ஒரு ஐடியா வருது. மேஜிக்கல் ஓர்னா நம்ம அந்த கேவில் சாப்பிட்டோம்ல, அதுவும் இதுவும் ஒன்றா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸை துப்புது. பார்த்தா ஏங்கப்பா இவ்வளோ பெரிய பீஸா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுதான் அந்த சின்ன பீஸ்க்கே. இந்த மேஜிக்கல் ஓர் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்லைமை பார்த்து கேட்கவும், கொஞ்சம் கண்ணாடியை கழட்டிட்டு பாரியா அப்படிங்க. பார்த்தா அது மேஜிக்கல் ஓர் இல்லை, மேஜிக்கல் கிளஸ்டர், அதாவது ரொம்பவே பியூரான மேஜிக்கல் ஸ்டோன். அது இது ரொம்பவே வேல்யூபிளானது, எனக்கு இது வேணும், இதுக்காக நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித் சொல்லவும், இதை தாண்டா நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் இவங்கிட்ட ஏதோ பெருசாக கேட்க போதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்காங்க. பார்த்தா நம்ம ஸ்லைம் வந்து உன்னோட அந்த பிளாக் ஸ்மித் இதை எங்கள் வில்லேஜில் வந்து கற்றுக்கொடு அப்படின்னு கேட்குது. இவ்வளோதானா, இது போதுமா அப்படிங்க. ஆமாம் எனக்கு இது போதும் அப்படிங்க. சரி ஓகே அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாக்கு கொடுக்குறான். சரி இந்த மேஜிக் ஸ்டோன் இருந்தால் மட்டும் நம்மளால் 20 ஸ்வாடை செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படின்னு மற்றவங்க கேட்கவும், நான் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அந்த ஸ்லைம்க்கு ஒரு ஐடியா வருது. ஏங்க நீங்கள் ஒரு ஸ்வாடை ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்னீங்களா, அதை கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்கு. இது மேஜிக்கல் ஸ்வாடா பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸ்லைம் சொன்னோடனே, ஆமாம் இந்த மேஜிக் ஸ்வாடை வந்து அவங்க யூஸரை பார்த்து அவங்களுக்கு தகுந்தபடி வேறு மாதிரி மாறிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓ இந்த ஸ்வாடை அப்படியெல்லாம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் ஆச்சரியப்பட்டுட்டு, சரி ஓகே அப்போ நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சாப்பிட்றது. டே இருந்த ஒரு ஸ்வாடையோ சாப்பிட்டே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவேன், என்னையை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கம்ப்யூட்டரை வச்சு அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நிறைய ஸ்வாடை அதை வச்சே உருவாக்கிடுது. இவனுங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு கத்த ஆரம்பிச்சானுங்க.
சரி ஓகே உன்னால தான் முடிஞ்சது. ஸோ நாங்கள் உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறோம் ரீமரோ, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. இல்லை பார்ட்டிலாம் வேண்டாம் அப்படிங்கவும், எப்போ ரீமரு உனக்காக தான் அந்த பார்ட்டியை வைக்கிறோம், நீ இல்லைன்னா எப்படி அங்கே எல்ஸ்லாம் இருக்கும் வா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால வாரேன் அப்படிங்க மனசுக்குள்ளே எல்ஸை போய் பார்க்கலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கி இப்போ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நிறைய எல்ப்ஸ் இருக்காங்க, எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனோடனே நம்ம ரீமரு ஸ்லைம் அப்படி ரொம்பவே அந்த இடத்த என்ஜாய் பண்ணுது. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு எல்ஃப் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறா. நம்ம ஸ்லைம் லைஃப் எப்போவுமே என்ஜாயபிளாக ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம், பட் ஆனால் எல்லா நேரமும் அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதில்ல அப்படின்னு அதை சொல்லவுமே பார்த்தா இங்கே எவனோ ஒருத்தன் வரான். இவங்க எல்லாருமே இப்போ பாரில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் ஸ்மித்துக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம், நீ ரொம்பவே ஈஸியாக அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்ட, பட் நெக்ஸ்ட் டைம் பாரு நீ கூட காப்பி பண்ண முடியாத லெவலுக்கு வேறு லெவலில் ஒரு ஸ்வாடை நான் செய்வேன், இந்த ஊரில் பெஸ்ட்டு பிளாக் ஸ்மித் நான் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸை வாங்குது. அப்போ பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது, என்னோட காலத்தில் நான் தான் மற்றவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன், இந்த இடத்துல ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்கு. அங்கே அந்த காப்டாங்கிறவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அப்போ அதில் இருக்கிற ஒரு லேடி எல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை பார்க்கணுன்னு ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஸ்லைமோ என்னெல்லாமோ கற்பனை பண்ணுது. கடைசியில் பார்த்தா அவள் ஃபார்ச்சூன் டெல்லிங், அதாவது இந்த மந்திரவாதிகள்லாம் எதிர்காலத்தை பார்க்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த இதை தான் சொல்லியிருக்கா. உங்களோட ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே கூட இருக்கிறவங்கலாம் ஆச்சரியமாக பார்க்காங்க. அந்த ஸ்லைமு ஒரு வேளை அது இன்னொரு பொம்பளை ஸ்லைமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமெடி நடந்துட்டுருக்கு. சரி ஓகே நம்ம இப்போ உண்மையாக பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபும் பார்க்க ஆரம்பிக்கிறா. உடனே அதில் சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 5 சின்ன பசங்க அவங்க எல்லாருமே ஒரு பொண்ணுக்கிட்ட அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் இவனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கா, பார்க்க ஜாப்பனீஸ் மாதிரி வேற இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் அப்படியே வெக்கப்படுது. கூட இருக்கிறவங்கலாம் கிண்டல் பண்ணுறாங்க. சந்தோஷமாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவன் தான் இந்த ஊரோட மினிஸ்டர் பெஸ்ட்டா, உனக்கு அந்த ஸ்வாடு செய்ய வேலை கொடுத்தது நீங்கள் வந்து என்ன லூட்டி அடிச்சிட்டு இருக்கியா அப்படிங்கவும், நான் அந்த ஸ்வாடை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே என்னது ஸ்வாடை செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமாக கேட்கான். பட் ஆனால் அந்த மினிஸ்டர் வேணும்னே இன்னும் அந்த பிளாக் ஸ்மித் கிட்ட சண்டை எழுத்துட்டே இருக்கான். அதை அந்த ஸ்லைம் புரிஞ்சுக்கிறது இவங்க 2 பேருக்குள்ள ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லைமை பார்க்குறான். இந்த மான்ஸ்டர் எல்லாம் எப்போ நீங்கள் உள்ளே விட ஆரம்பிச்சிங்க, இதை பார்த்தாலே எனக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த பாரோட ஓனர் பார்க்குறான். பட் ஆனால் ஸ்லைம் மான்ஸ்டர் அது ஆபத்தானதாக தெரில, அதான் உள்ளே விட்டேன். சரி ஓசியில் ஜூஸ் குடிக்கிறதுக்கு தானே இவ்வளோ சீன் போடுதா, இந்த ஜூஸ் குடி அப்படின்னு அந்த எல் சொல்லுவா. இவனும் இந்த ஓசிக்கு தான் ஆசைப்பட்டு இவ்வளோ சீன் போடுதான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உண்மை அது இல்லை, இந்த ஸ்லைம் ஆபத்தானதாக தெரில அதனால தான் உள்ளே விட்டேன். சரி கூல் டவுன் ஆகுங்க, இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பொலைட்டாக தான் இவன்ட்ட கொடுக்கா. பட் ஆனால் இவன் அந்த கூல் ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்காமல் அந்த ஸ்லைம் மேலே ஊற்றிடுறான். நம்ம ஸ்லைம் இவன் இந்த ஊரோட மினிஸ்டராக இருக்கான், ஸோ பிரச்சனை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கான். அவனோட கம்ப்யூட்டர் அந்த ஜூஸை அனலைஸ் பண்ணுது. பார்த்தா அந்த பிளாக் ஸ்மித்தை அவனை போயிட்டு மூஞ்சிலே ஒரே குத்தியதான். அந்த ஸ்லைம் வேணா பொறுமையாக இருக்கலாம், இதை பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு இவன் சொன்ன உடனே டேய் மினிஸ்டர் மேலேயே கை வைக்கிறியா அப்படிங்க வாயை மூடுறா அப்படின்னு போய் இன்னொரு அடி அடிக்க போகிறான். நம்ம ஸ்லைம் அப்படி தான் அவனை அடிங்க அப்படிங்க மேலேயே கை வச்சிட்டானே பிரச்சனை எதுவும் வராதா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த பிளாக் ஸ்மித்து அம்மா அவங்க ஊரில் வீடு கட்டுறதுக்கு ஆள் வேணும்னு சொன்னல, நான் அவன் கூடவே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித் கேட்கவும் நம்ம ஸ்லைம் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஏன்னா இந்த கிங்டம்லேயே இவன் தான் பெஸ்ட் பிளாக் ஸ்மித்து. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லுது. அவனும் ஓகே அப்படிங்க. இந்த ஊருக்குள்ளே யாருமே சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கிறதுனால காட்ஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ஸ்லைமை எப்படி கெட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்களேன். இப்படி கெட்டி வச்சா நம்ம ஸ்லைமால் தப்பிக்க முடியாது அப்படின்னு நினச்சி கெட்டி வச்சானுங்களா இல்லை என்ன நினச்சி கெட்டி வச்சானுங்கன்னு தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் இப்போ ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அந்த காப்டா அப்படிங்கிறவன் இருந்தால் அதே ஜெயிலுக்குள்ளே தான் தூக்கி போடுறாங்க. நம்ம காப்டா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். நம்ம பிளாக் ஸ்மித் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு. என்னால் தான் கைஸ் நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து மாட்டிட்டீங்க, நான் ரொம்பவே கோவப்பட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அதெல்லாம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆமாம் அந்த வெஸ்டாங்கிற மினிஸ்டருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவன்கிட்ட கேட்கவும் இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்காக அந்த பிளாக் ஸ்மித் சொல்கிறான். ஆக்சுவலி இந்த பிளாக் ஸ்மித் வந்து இந்த கிங்டம்க்கு ராயல் நைட் கார்டாக இருந்திருப்பாரு, கிட்டத்தட்ட போர் தளபதி மாதிரி. நம்ம வெஸ்டா அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான். அப்போ அந்த வெஸ்டா வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கான். மேஜி சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை அவனுக்கு செய்ய கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த ரோபோட் வந்து ஃபெயிலியரில் போய் முடியுது, அது பிளாஸ்ட் ஆயிடுது. பட் ஆனால் அந்த பழி யார் மேலே விழுதுன்னா அந்த வெஸ்டா தூக்கி நம்ம பிளாக் ஸ்மித் மேலே போட்டுருதான். அதனால தான் அந்த ராயல் நைட் தளபதியிலேருந்து விலகி இப்படி பிளாக் ஸ்மித்தாக மாறி இருக்காரு. நான் அதிலேருந்து விலகிட்டாலுமே ஸ்டில் எனக்கு அவன் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கான். அந்த இம்பாசிபிளான அந்த 20 ஸ்வாடை கூட ஒரே வாரத்தில் செய்ய சொன்னான், அதெல்லாம் அந்த கதை தான். பட் ஆனால் அவன் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ரொம்பவே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கிட்ட அவர் சொல்லவும் நம்ம ஸ்லைமும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிடுது. அப்புறமா ரிமரு நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் உன் வில்லேஜ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்குறான். உடனே கூட இருக்கிறவங்களும் அப்போ நாங்களும் உங்கள் கூடவே வரோம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் உன் கூட வர்றதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல ரிமரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கவும்
பரவாயில்ல நீங்களே என் கூட வாங்க, உங்களை நான் நல்ல பெண்டை கழட்டி வேலை வாங்குறேன் அப்படின்னு அது காமெடி பண்ணுது. இப்போ எல்லாருமே தூங்குறாங்க. நம்ம ஸ்லைம் மட்டும் முழிச்சிருந்து நாளைக்கு என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா நம்ம காப்டா ஒரு வழியாக முழிக்கும். உடனே இப்போ அவன் ஐயோ நம்ம எங்கே இருக்கோம் ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஸ்லைம் நீ வாயை மூடிட்டு தூங்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயமும் மூடி வச்சிருது. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம காப்டாவையும் அவன் இழுக்க விரும்பல. இப்போ அவங்க எல்லாரும் கோர்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. கிங் காசல் ஒர்க்க வராரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் தலை வணங்குறாங்க. உடனே அந்த கிங் அங்கே வந்து உட்கார்ந்த உடனே அவனுக்கு கீழே ஜட்ஜு உட்காந்துருக்கான், கிங் மேலே உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்லைம் அவனை பார்த்துட்டு ஓ இவர் தான் ஹீரோ கிங்கா, இவர் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்காரு, இவர்கிட்ட மட்டும் நம்ம என்றைக்குமே சண்டை வச்சுக்கிட கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கி இப்போ அந்த ஜட்மெண்ட் ஆரம்பிக்குது. மன்னர் முன்னாடி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரே ஒருத்தன் தான் அந்த இடத்துல இருந்து பேசுகிறான் இவங்க சார்பாக. இவங்க ஜாலியாக சரக்கடிக்க போயிருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம மினிஸ்டர் வெஸ்டா கிட்ட தகராறு பண்ணி அவரை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி பேசவுமே இவன் அவங்க பக்கம் தான் இருக்கான் அப்படிங்கிறத இந்த ஸ்லைம் புரிஞ்சுக்கிடுது. இந்த பேசிகிட்டு இருக்கிற மினிஸ்டர் வெஸ்டா பக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதுபோக இந்த வெஸ்டா அப்படிங்கிற வந்து நேற்று இவ்வளோ அடிபட்டதுக்கு உண்டான பேண்டேஜ்லாம் கெட்ட வேண்டியதே இல்லை. பட் ஆனால் ஓவர் சீன் போட்டு கெட்டிட்டு வந்திருக்கான். ஆமாம் இவங்க தான் என்னை அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கோர்ட்டில் வந்து சொல்கிறான். மன்னரும் பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. இந்த பிளாக் ஸ்மித்தோட பேர் கைஜி. கைஜி நீ வந்து 20 வருஷத்துக்கு மைன்ஸில் வேலை பார்க்கணும், உன் கூட இருக்கிறவங்க வந்து 10 வருஷத்துக்கு மைன்ஸில் வேலை பார்க்கணும், இதுதான் அவங்களோட தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்லைமுக்கு ஒன்றுமே சொல்லலை. உடனே மன்னர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜி அப்படிங்கிறவனை பார்த்து நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ திரும்பவும் எனக்கு தளபதியாக வேலை பார்க்கியா, ராயல் நைட்டில் சேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு அவர் கேட்காரு. இவன் அமைதியாகவே இருக்கான். அதுக்கப்புறமா அவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கான். இல்லை நான் வேற ஒருத்தருக்கு இனிமேல் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த ஸ்லைமுக்கு தான். ஸோ அதனால நீங்கள் எனக்கு ஆர்டரே போட்டால் கூட உங்களுக்கு நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே கார்ட்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுதாங்க. உடனே நம்ம அரசர் அமைதியாகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்போ நீ இந்த நாட்டிலே இருக்காத, இனிமேல் இந்த நாட்டை விட்டு வெளியே போய் என் கண்ணு முன்னாடியே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. இப்போ எல்லாருமே போனதுக்கப்புறம் அந்த வெஸ்டாவை பார்த்து நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்கும். நான் ஏதோ சொல்ல விரும்பல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு நம்பிக்கையான ஆளை நான் இன்னைக்கு இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லவும் அந்த கைஜி அந்த பிளாக் ஸ்மித்து அவன் ஒரு ஸ்லைம் மான்ஸ்டருக்கு போய் லாயலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனையா நீங்கள் அப்படிங்கும் வெயிட் பண்ணு, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் அந்த கைஜியை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஸ்டாவையே பார்க்காரு. ஆக்சுவலி இந்த வெஸ்டாவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தேன். அந்த மேஜிக் சோல்ஜர் ப்ராஜெக்டில் என்ன நடந்துச்சுன்னு நீ உண்மையை சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லவுமே அது வந்து வெயிட் பண்ணு அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாரு. இது 100% மனுஷங்களை ஹீலிங் பண்ணுற ஹீலிங் போர்ஷன் அப்படிங்கவும் நம்ம ஊரில் நம்மகிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜியை வச்சு உருவாக்கினாலுமே அவ்வளோ பெரிய போர்ஷனை உருவாக்க முடியாது அப்படிங்கவும் ஆக்சுவலி இது அந்த ஸ்லைம் மான்ஸ்டர் தான் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கு. ஒன்னால இவ்வளோ அற்புதமான அந்த ஸ்லைம் மான்ஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடுச்சு, இப்பவும் நீ என்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பல அப்படிங்கவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ தான் அவன் அரசர்கிட்ட மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறான். நான் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் போருக்கு போயிட்டு வரும்போது பார்த்துட்ருப்பேன், உங்களுக்கு நான் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட சின்ன வயசுலேருந்தே கனவு. பட் ஆனால் அந்த ஹைஜி அவனை பார்த்ததுலேருந்து அவன் ரொம்பவே என்னோட திறமையாக இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் பொறாமப்பட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம கிங்கு காசேல் வார்கோ சரி வஸ்டா நீ இனிமேல் என் கண்ணு முன்னாடியே முழிக்காத, நீ போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் நீ செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுதாரு. இங்கே அந்த வெஸ்டா ரொம்பவே குலுங்கி அழுதுட்டு இருக்கான். இவனும் கொஞ்சம் நல்லவன் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆக்சுவலி அந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம பிளாக் ஸ்மித்தோட தம்பி ரீமரோ ஸ்லைம் எங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மன்னரோட ஆணைப்படி நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கதவை பூட்டிடுறாங்க ஸ்ட்ரெட்டாக பேசிட்டு. பட் ஆனால் அவங்க எல்லாருமே பாசமாக தான் இருக்காங்க. சரி ஓகே நம்ம ஜூரா ஃபாரஸ்ட்டில் இருக்கிற காப்ளின் வில்லேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்கே அந்த கிங் வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு எல்ஃப் தான். இந்த பிளாக் ஸ்மித் கேஸில் யாரெல்லாம் சீட்டிங் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடு, அதுபோக அந்த ஸ்லைம் அது மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, அது ரொம்பவே டேஞ்சரானது, அது கண்ணில் நீ படாமல் அதை பின்தொடரு அப்படின்னு சொல்லுதான். இப்போ அந்த கிங் மனசுக்குள்ளே நினைக்கான் அந்த ஸ்லைம் கிட்ட அந்த வல்டோரா டிராகன் லெவலுக்கு பவர் இருக்கு, அதை என்னால் உணர முடியுது அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே ஒரு கில்டு மாஸ்டர் இருக்கான். இவன் தான் செகண்ட் எபிசோடில் ஒரு 3 ஆளுங்களை அனுப்பி அந்த வல்டோரா டிராகனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லுவான். இந்த 3 பேர் உள்ளே வந்ததுனால தான் நம்ம ஸ்லைமால் வெளியே தப்பிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த 3 பேரும் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்குள்ள டிராகன் வல்டோரா டிராகனையே காணும், அது இருந்ததுக்கான தடயத்தையே தெரில, எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி ஓகே ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ஜூரா ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு மான்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு ரிப்போர்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவங்க அந்த அன்னைக்கு வாயை பழக்கிறாங்க. வெளியே வந்துட்டு 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டுதாங்க பாரு 3 நாள் ரெஸ்ட் என்னத்தை பத்தோம் அப்படின்னு. உடனே அவங்க கூட இருக்கிறவன் சொல்கிறான் இதை நீங்கள் உங்களுக்குள்ளே கத்துனதுக்கு மாஸ்டர் கிட்டேயே மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படின்ட்டு தலையை தொங்க போடுதாங்க. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி ஒருத்தி வந்துட்டு நானும் உங்க கூட சேர்ந்துக்கலாமா, நீங்கள் ஜூரா ஃபாரஸ்ட் தானே போகிறீங்க அப்படிங்கும். இதை டீமோட லீடர் இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் நாங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும் அவன் கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறா. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்தால் நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் ஆகிடுறாங்க. இந்த மாஸ்க் போட்டிருக்க பொண்ணு என்னோட பேர் சீன்ஸோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. இந்த பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டிருக்கிறவன் தான் இந்த டீமோட லீடரு. சரி ஓகே 3 நாள் கழிச்சு நாங்கள் கிளம்புதோம், நீ 3 நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்துடு, எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க.
இங்கே நம்ம ஸ்லைம் வந்து ராங்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு டயரோல்ஃபா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்போ அதோட புது ஸ்கில்லான பிளாக் லைட்னிங் அப்படிங்கிற ஒன்றை ட்ரை பண்ணி பார்க்குது. பார்த்தா அது அந்த ரிவருக்குள்ளே ஒரு பெரிய ஓட்டையவே கிரியேட் பண்ணி வேறு லெவலில் இம்பாக்ட் உண்டு பண்ணுது. இது ரொம்பவே ஆபத்தானது, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்குது. இப்போ அது லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அந்த வில்லேஜும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த கைஜின் அப்படிங்கிற பிளாக் ஸ்மித் ஒர்க்கை மற்ற எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அந்த இன்னொருத்தன் வந்து கிளாத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அப்புறமா இன்னொருத்தன் ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்ருக்கான். இன்னொருத்தன் வீடு கட்டுறதை கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அப்போ தான் நம்ம ரீமர் ஸ்லைம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குது. அவங்க ட்வார்கார்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தா இந்த இடத்துக்கு நிறைய காப்ளின்ஸ் வந்திருக்காங்க, ஆதரவு கேட்டு வந்திருக்காங்க. உடனே நம்ம ஸ்லைம் கம்ப்யூட்டர்கிட்ட இங்கே எத்தனை பேர் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கவும் 500 பேர் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்காம விட்டா என்னாகும் அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட கேட்கவும், இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற லிசன்மேன், ஓகர், அது போக இன்டெலிஜென்ட் கிரீச்சர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொன்னோன்னே சரி ஓகே நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 காப்ளின்ஸ்க்கு ஒரே நேரத்தில் நேம் வச்சு 3 நாள் மயங்கி கிடந்து திரும்ப இப்போ ரெக்கவர் ஆகி வில்லேஜ்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம காப்டா வந்து இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷேடோ வழியா அந்த டேர் உல்ஃபை சமன் பண்ண கற்றுக்கிட்டா. இதை பார்த்து நம்ம ஸ்லைம் ஆச்சரியப்படுது. ஆக்சுவலி நம்ம ஸ்லைம் வந்து மறந்தாப்புல நம்ம காப்டாவை அந்த ஜெயிலுக்குள்ளேயே விட்டு வந்திருக்கோம். அங்கே கஷ்டப்பட்டு நம்ம காப்டா அவன் ஷேடோவில் இருந்து அந்த உல்ஃபை சமன் பண்ண கற்றுக்கிட்டு அது வழியாக எஸ்கேப் ஆகி சேஃபாக அந்த வில்லேஜ்க்கு வந்திருப்பான். பரவாயில்ல அந்த காப்டா திறமசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா நம்ம காப்டாவுக்கு மற்றவங்களுக்கு டீச் பண்ண தெரில. அந்த நினச்சி இந்த ஸ்லைம் வருத்தப்படுது. அப்போ பார்த்தா அந்த வில்லேஜ் சீஃப் அங்கே ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ இவனை வில்லேஜ் சீஃப்னு சொல்ல முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே நிறைய காப்ளின்ஸ் இருக்காங்க. இப்போ இவன் வில்லேஜ் கிங்காகவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கி இந்த வில்லேஜ் சீஃப் கிட்டே நீங்கள் ஏதாச்சும் புதுசாக நோட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி அவனே வந்து காட்டுறான். அவன் வந்து புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான். என்னாச்சு ரீகட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் கேட்கவும், மனுஷங்க நம்ம காட்டு பகுதிக்குள்ளே வந்திருக்காங்க, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஸ்லைம் சொல்லுது. ஆக்சுவலி அந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்கள ஒரு ஆண்ட் துரத்திட்டு இருக்கு. அந்த மாஸ்க் போட்ட ஷீசோ அப்படிங்கிற பொண்ணு அவங்க கூட தான் இருக்கா. அப்போ அவள் சும்மா வேற லெவலில் மாஸ்க் காட்டுதா. அவளோட ஸ்வாடில் அப்படியே ஃபயர் வருது. அதை வச்சு அவள் அந்த ஆண்ட் கூட்டம் எல்லாத்தையுமே சும்மா வேற லெவலில் மாஸ்க் காட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த கூட இருக்கிற 3 பேரை ஏங்கப்பா இவா இவ்வளோ ஸ்ட்ராங்கானவளா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. கடைசியில் ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு அந்த ஹீரோயிக் போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஒரே ஒரு ஆண்ட் மட்டும் சாகாமல் இருக்கு. அதே இவளை அட்டாக் பண்ண வரவும் இவா திரும்பி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போறா. பட் ஆனால் இவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது. ஸோ இப்போ இவள் அட்டாக் பண்ண முடியாமல் அப்படியே கீழே விழவும் அந்த ஆண்ட் இவளை அட்டாக் பண்ண வருது. பார்த்தா ஒரு பிளாக் லைட்னிங் வந்து அதை அட்டாக் பண்ணிடுது. உடனே உனக்கு ஒன்றும் ஆகல, அந்த பிளாக் லைட்னிங் அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தா நம்ம ஸ்லைம் அந்த புகை மூட்டத்துக்குள்ளே இருந்து வருது. ஆனால் ஸ்லைமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. அந்த மாஸ்க் போயிட்டு இருந்தாங்க, இது உங்களோட தானே நம்ம ஸ்லைம் அவகிட்ட கொடுக்கவும் இப்போ தான் நம்ம ஹீரோயினோட ஃபேஸையே நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி இவா தான் நம்ம ஸ்லைமோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம ஸ்லைம்க்கு அது ஞாபகம் வருது. ஐயா செம கியூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சந்தோஷப்படுது. நம்ம ஸ்லைம் அவங்க எல்லாரையுமே வில்லேஜில் தங்க வைக்குது. அப்போ ஸ்லைம் அந்த இடத்துக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள பார்த்தா ஏதோ சண்டை போடுற சவுண்டு கேட்கு. என்னடா ஆச்சு ரீகட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃப்ட் கேட்கவும், நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அதுக்கு தான் சண்டை அப்படிங்காங்க. நீ நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு வருத்தப்படாத அப்படிங்காங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கவும், ஆன்சர் இவங்கள அந்த குகைக்கு வெளியே நீங்கள் பார்த்தீங்க, இவங்க தான் அந்த கதவை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முட்டா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் மனசுக்குள்ள நினைக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் என்னடான்னா மாஸ்க் போட்டுக்கிட்டே அது வழியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இவா எப்படா மாஸ்க் போட்டுக்கிட்டே சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கி நம்ம ரீகட் வந்துட்டு இந்த ரீமரோ டெம்பஸ்ட் அப்படிங்கிற இந்த ஸ்லைம் தான், இவர் தான் வந்து இந்த ஊரோட ராஜா, லார்ட், கிங் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அந்த அன்னைக்கு நம்ம ஸ்லைமை பார்த்துட்டு இது ராஜாவா அப்படின்னு எல்லாரும் கேட்காங்க. ஒரு சாதாரண தம்மா தொண்ட ஸ்லைம் ராஜாவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. உடனே அந்த அன்னைக்கு ஒருவேளை இவங்களை நம்மளை பார்த்து பயப்படுதாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் காமெடியாக பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அந்த இது புரியுது, சிரிக்கிறா. உடனே அந்த அன்னைக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறவங்க, நாங்கள் இப்படி ஒரு கில்டில் இருந்து வேலை வந்துச்சு, மான்ஸ்டர்ஸ் ஏதாச்சும் பண்ணுதான்னு பார்க்கறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணி தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவள் பேர் சீசோ அப்படின்னு சொன்னோன்னே, ஓ என் ஆளு பேர் சீசோவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் மனசுக்குள்ள நினைக்கி அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க அந்த கில்டில் இருந்து அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஸ்லைம் மான்ஸ்டரும், நாங்கள் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன வில்லேஜ் தான் கெடுதோம், இதில் உங்கள் கில்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் வில்லேஜ் தானே கெட்டுதீங்க, இதில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்காங்க. சரி ஓகே நீங்கள் நைட் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு கூட இருக்கிறவங்ககிட்ட ஸ்லைம் சொல்லுது. இப்போ நம்ம சீசோ அதாவது நம்ம ஹீரோயின் தனியாக இருக்கிறா. அப்போ ஸ்லைம் வந்துட்டு அவட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நம்ம சீசோவாகவே ஸ்லைம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீ சொன்ன அந்த காமெடி அது ஒரு கேமில் வர காமெடி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஸ்லைமை தூக்கி வச்சுக்கிட்டா. லவ்வர் கையில் இருக்கிறது யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது. ஸ்லைம் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஆமாம் நீங்களும் ஜப்பான்ல இருந்தால் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, உங்களை சந்திச்சதில் சந்தோஷம், ஆமாம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கதையை கேட்குறா. ஸ்லைமோ நான் கத்திக்குத்துப்பட்டு ஹீரோயிக்காக தான் அந்த இடத்துல செத்து இந்த இடத்துல ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அப்படியா, பட் ஆனால் நான் ஒரு சமனர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவளோட கதையை சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஸ்லைமுக்கு வந்து ஞாபகம் வருது, இந்த வல்டோரா டிராகன் வந்து சொல்லியிருக்கோம் சமனர் அப்படிங்கிறது இன்னொருத்தங்க இந்த இடத்துக்கு சமன் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்கு அடிமையாக வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த சமனர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
சரி ஓகே, சம்மனை பற்றி பேசி இவ்வளோ கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ இந்த இடத்துக்கு வந்து அப்படிங்கவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். நான் இங்கே வரும்போது நம்ம ஊரில் போர் நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் நானும் தப்பிக்கலான்னு போனோம். பட் ஆனால் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சோகமாகறா. உடனே நம்ம ஸ்லைம் எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு தாட் கம்யூனிகேஷன் ஆக்டிவேட் பண்ணுது. அதோட மைண்டில் இருக்கிறத அப்படியே அவளுக்கு விஷுவலாக காட்டுது. வெயிட் இதை காமிக்க வரும்ல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களா காட்டுது. ஏன்னா இவ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டா அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் டோக்கியோவில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கும். அதெல்லாம் காட்டவும் உடனே இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்க, இந்த இடத்தையும் நான் இதே மாதிரி தான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சொல்லுது. அப்படியா, ரொம்பவே சூப்பர். அது மட்டும் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை பார்க்க நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஸ்லைமை கீழே போட்டுருதா. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவள் அந்த மாஸ்க்கை மாட்டிக்கிடுதா. அப்போ நம்ம கைஜின் அந்த இடத்துக்கு வந்து ரீமரு உன்னோட ஹெல்ப் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லுவான். அவளும் பாய் அப்படிங்கிறா. உடனே என்ன லவ்வர்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருந்ததை டிஸ்டர்ப் பண்ணிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போதான் நம்ம ஹீரோயின் தனியாக இருந்து பழசெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறா. ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட்டு சீனில் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த சின்ன பொண்ணு இவளை தான் யாரோ வந்து அந்த சமன் சர்க்கிளை வச்சு சமன் பண்ணி கூட்டிருப்பாங்க. கடைசியில் இதுவும் ஒரு ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமன் பண்ணவன் போக பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அவள் கையெல்லாம் நெருப்பால் அடிபட்டிருக்கு. சரி ஓகே இவளுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் மான்ஸ்டர் கூப்பிட்டு இவளோட உடம்ப நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. இவ கிட்ட வருது, உடம்புக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இவன் அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இறகு வந்து விழுது. அதுக்குள்ளே இருந்து ஒரு மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டர் வந்தவங்கிட்ட நான் உன்னைய கொண்டுட்டு நான் இனிமேல் டீமன் லார்ட் ஆக போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீ இவனை கவனிச்சுக்கோ அப்படின்னு அவன் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு அவன் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறான். உடனே அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி நடந்து போயிட்டு அவனை லைட்டாக ஜஸ்ட்டு கையை தான் இப்படி காட்டுது. மொத்தமாக அவனை எரிச்சிருது. அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல, நான் நினச்சதை விடவே நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டவுடனே அந்த பொண்ணு ஷீசு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே இனிமேல் நான் நீ ஷீசுன்னே கூப்பிட்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக வளர்ந்துட்டா. அப்போ அவள் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணை பார்க்குறா. அவள் ஒரு ஃபாக்ஸ் குட்டி மாதிரி ஒன்று வச்சிருக்கா. அதை பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நானும் உன் கூட சேர்ந்து அது கூட விளாடலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு பேர் இல்லையா அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த இன்னொரு சின்ன பொண்ணு மான்ஸ்டர்ஸ்க்கு தான் பேர் கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னோடனே சரி நம்ம இதுக்கு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காங்க. உடனே அந்த சின்ன பொண்ணு அதுக்கு பேர் சொன்னோடனே அது கொஞ்சம் பெருசாயிடுது. இது முன்ன விட ரொம்ப பெருசாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேசல்குள்ளே தூக்கிட்டு போவேனா அப்படிங்கும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு வரா. பட் ஆனால் அந்த ஃபாக்ஸை அந்த சின்ன பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது இவ கையில் இருந்துட்டு அந்த ஓனரை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து அந்த ஓனரை நம்ம சீசுவை கண்ட்ரோல் பண்ணுறாரு. உடனே நம்ம சீசு வந்துட்டு அவள் கண்ட்ரோலே இல்லாமல் இந்த சின்ன பொண்ணையும் ஃபாக்ஸையும் எரிச்சே கொண்டுருதா. உடனே அந்த ஓனர் அங்கேருந்து போயிருந்தா. நம்ம சீசு ரொம்பவே வருத்தப்படுதா. நான் உங்களை கொல்லலை, ஏன் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு அவள் அழ ஆரம்பிக்கிறா. நான் உங்களை கொல்லலை, இது ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கதறதா. பார்த்தா கண்மொழிக்கிறா. இது எல்லாமே அவள் சின்ன வயசில் நடந்தது இப்போ கனவாக வந்திருக்கு. நம்ம சீசுங்கிற பொண்ணு இன்னும் அந்த அட்வென்ச்சரஸ் கூட நம்ம ஸ்லைமோட வில்லேஜில் தான் இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கண்ட்ரோல் மீறி போகிறா. கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுறா. இப்போ நம்ம சீசு அவளோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வில்லேஜ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி நின்று வில்லேஜை பார்த்துட்டுருக்கா. அப்போ நம்ம ஸ்லைம் வந்துட்டு அவட்ட போயிட்டு கேட்க வில்லேஜ் பிடிச்சிருக்கா அப்படிங்கவும் பிடிச்சிருக்கு. அப்போ இங்கேயே தங்கிடுதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும் இல்லை எனக்கு வந்து வேறு வேலை இருக்குது, என்ன இந்த இடத்துக்கு சமன் பண்ணவனா நான் தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சீசு சொன்னோடனே நம்ம ஸ்லைம் கொஞ்சம் வருத்தமாயிட்டே சரி ஓகே டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக எங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த கில்டில் இருக்கிற இன்னொரு அட்வென்ச்சர் பொண்ணு கேட்கா சீசோ நீ எங்கள் கூடவே இருந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் நம்ம சீசோ இல்லை எனக்கு உங்கள் கூட இருந்தது ஜாலியாக தான் இருக்குது, பட் ஆனால் என்னால் இருக்க முடியாது, என்ன நான் இறக்க வேண்டிய டைம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லவும் உனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு கேட்கா. பார்க்க தான் நான் எங்கே தெரியுது ஆனால் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம சீசுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆகுது. சீசோ நீ ஓகே தானா, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சர் பொண்ணு கேட்கவும் நம்ம சீசுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி முடியாமல் போகுது. அப்படியே அவளோட கண்ட்ரோலை மீறி போய்கிட்டு இருக்கா. அவள் மாஸ்க் உடஞ்சி அதுக்குள்ளேருந்து ஒரு லைட்னிங்லாம் வர ஆரம்பிச்சு அந்த இடமே பற்றிக்கிட்டே எரியுது. டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம சீசோ அப்படியே காற்றுல பறந்து ஒரு பெரிய பிளாஸ்டே உண்டாகுது. உடனே அந்த அட்வென்ச்சரஸ் குரூப்லாம் பார்த்துட்டு இவ தான் அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த லெஜெண்டரி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுதாங்க. நம்ம ஸ்லைமு என்னது லெஜெண்டரி ஹீரோவா, இப்போ என்னதான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி முழிச்சிட்டு இருக்கு. இவா தான் அந்த லெஜெண்டரி ஹீரோ, ஃப்ளேம்ஸோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரஸ் சொல்கிறாங்க. மக்கள் எல்லாரையும் இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஸ்லைம் சொன்னோன்னே அப்போ நீங்கள் அப்படின்னு கேட்கவும் இது என்னோட ஆர்டர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அந்த இடத்துல இருந்து ஓடிட்டாங்க. நம்ம ராங்கா ஸ்லைமோட ஷேடோக்குள்ளே தான் இருக்குது. நீ ரெடியாக ராங்கா அப்படின்னு சொன்னோடனே அதுவும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. இங்கே நம்ம சீசோட மாஸ்க் கீழே விடுது. அவள் அழுதுகிட்டு இருக்கா. பட் ஆனால் அவளோட கண்ட்ரோலை மீறி அவளோட பாடி வந்து ஒரு மான்ஸ்டராக மாறிடுது. இது ஃபயர் ஸ்பிரிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரஸ் சொல்கிறாங்க. இந்த ஃபயர் ஸ்பிரிட் கூட மோதுனா கண்டிப்பாக டெத்து தான், யாராலையும் பொழைச்சிக்கிட முடியாது. சரி ஓகே கைஸ் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். இங்கே அந்த ஃபயர் மான்ஸ்டர் கத்தவும் அந்த இடமே நாசமாகுது.
நம்ம ஸ்லைம் அந்த ஃபைன் மான்ஸ்டரை பார்த்து உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள பார்த்தா அது ஒரு 4-5 ஆளுங்களை அனுப்பி அந்த இடத்தையே எரிச்சிட்டு இருக்கு. டேய் இப்போ தாண்டா கஷ்டப்பட்டு கெட்டணும், அதெல்லாம் அழிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஸ்லைம் கத்திட்டு இருக்கு. இந்த டீமோட லீடர் சண்டைக்கு ரெடி ஆகுறான். உடனே நம்ம ஸ்லைம் உங்களால முடியுமா அப்படின்னு கேட்கவும், ஷீஜோ எங்களோட ஃப்ரெண்டு, எங்களில் ஒருத்தி, அவளை காப்பாத்துறதுக்காக நாங்கள் எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. நம்ம ரீமரோ வந்து வாட்டர் பிளேட் வச்சு அட்டாக் பண்ணுது. பட் ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏங்க அந்த கில்டில் இருக்கிற பொண்ணு ஐஸ் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு கொஞ்சம் அட்டாக் ஆகுது. நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்கவும், நாங்கள் ஒரு அட்வென்ச்சரஸ், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், அடி பாவி, ஒரு லீடரா நான் சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, இன்னைக்கு ஒரு கை பாத்துரும் அப்படின்னு அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே நம்ம ஸ்லைம் அந்த சாலமேண்டர்ஸ் அட்டாக் பண்ணுவோம். ராங்காவை அதோட ஷேடோலேருந்து வர வச்சு ராங்கா மேலே ஏறி போயிட்டு இருக்கு நம்ம ஸ்லைம். ராங்கா நீ ஓடிக்கிட்டே இரு, அட்டாக் பண்ணுற விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அது சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு வேற லெவலில். இது வாட்டர் பிளேட் ஒர்க் ஆகல. ஸோ என்னோட வாட்டர் பவர் மொத்தத்தையும் நான் ஒரே நேரத்தில் அதுங்க மேலே அடிச்சா என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் கேட்கவும், அது கண்டிப்பாக அந்த சாலமண்டர் அடிக்கும். பட் ஆனால் இந்த ஏரியாவே மொத்தமாக அது டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படிங்கவும், ஐயோ அவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கவும், அந்த பொண்ணு மேஜிக் வச்சு அட்டாக் ஆகும். அந்த சாலமண்டர்ஸ் எல்லாமே தடுமாறுது. அவள் அட்டாக் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டோடனே, ஸ்பிரிட்ஸ் வந்து மேஜிக்கு ஈஸியாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுகிட்ட என்னையை பார்த்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லுதான். ஐயோ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோடனே நம்ம ரீமரு ஸ்லைம் நான் சொன்னது மட்டும் செய் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுதா. இது அதை ஈஸியாக சாப்பிட்டு அதை இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கிடுது. அந்த பொண்ணு இதை பார்த்து இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுதா. இப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து இதை அனலைஸ் பண்ணி முடிச்சிருது. உடனே அன்றைக்கி நம்ம ஸ்லைம் அவங்க மேலே வழியாக போயிட்டு அந்த மேஜிக்கை தூவி அந்த ஐஸ் பார்ட்டிகிள்ஸை வச்சு ஜஸ்ட் ஒரு செகண்டில் அந்த 2 சாலமெண்ட்ரியும் காலி பண்ணியிருந்தாங்க. ஒரு சாலமண்டர் மட்டும் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு வெடிச்சிருது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்னால அங்கே 3 பேருக்குமே அடிபட்டுருது. இதுக்கு மேலே அவங்களால சண்டை போட முடியாது அப்படிங்கிறதுனால, ராங்கா நீ அவங்கள சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, நான் பார்த்துக்கிடுவேன், நான் அவனை சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. நம்ம ராங்காவை அவனை கூட்டிகிட்டு போயிருந்தான். இனிமேல் நம்ம ஒத்தை கொத்த சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவுமே, அந்த ஃபயர் ஸ்பிரிட் நிறைய க்ளோனாக கிரியேட் ஆகி அது கால் வைக்கிற இடமே வந்து அப்படியே உருக ஆரம்பிக்குது. அது இதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள நம்ம ஸ்லைம் வந்துட்டு ஐஸ் பார்ட்டிகிள்ஸ் மேஜிக்கை வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுது. இப்போ அந்த ஒரிஜினல் இதை ஒரு பெரிய சர்க்கிள்குள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஹை டெம்பரேச்சரில் ஹீட்டை உருவாக்குது. இதை அந்த ஊர் மக்களும் பார்க்குறாங்க, நம்ம ராங்காவும் பார்க்குறான். நம்ம ஸ்லைம் வந்துட்டு கத்த ஆரம்பிக்குது. ஐயோ அவ்வளோதானா, நான் இந்த ஜென்மத்திலேயே சாக போகிறேன்னா, இவன் என்னைய ஜெல்லியாக மாற்றி சாப்பிட்ருவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிக்கிட்டு சரி அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா இதுக்கு எதுவுமே ஆகலை. ஒருவேளை இவன் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமைப்படுத்தி சாவடிப்பானோ அப்படின்னு அந்த ஸ்லைம் யோசிக்கவுமே அந்த கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணுது, உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸும் ஹீட் நோட்டிஃபிகேஷனும் இருக்குது, ஸோ உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஃபயர்னால அப்படிங்கும். அட அப்போ இவனை ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சிடலாமே அப்படின்ட்டு அந்த ஸ்லைம் வந்துட்டு இவனை அந்த ஸ்டீல் த்ரெட்டை வச்சு கெட்டி போடுது. இப்போ அப்படியே நெருப்புக்குள்ளேருந்து மாசான மரியம் ஒரு ஸ்லைம் வந்து நிற்கி அவன் அந்த ஸ்டீல் த்ரெட்டை எரிக்க பார்க்க ஒன்றுமே ஆகலை. நம்ம ஸ்லைம் மேலே ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேம் விடுதான், அப்பவும் ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் பயப்படுறான். இவ்வளோ நேரம் நீ யாருன்னு எனக்கு காட்டிட்டேன், இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அல்டிமேட் ஸ்கில்லான அந்த ப்ரெடிட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த ஃபயர் ஸ்பிரிட்டை மட்டும் சாப்பிட்ருது. இந்த ஸ்பிரிட் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால கிளைமேட் நார்மல் கண்டிஷனுக்கு வருது. நம்ம ஹீரோயின் சீசோ என்னடானா அங்கே மயங்கி கீழே விழுந்து கிடக்கா. நம்ம ஸ்லைம் இதை பார்க்குது. இங்கே அந்த ஃபயர் மான்ஸ்டர் நம்ம ஸ்லைமோட அந்த டிமென்ஷனல் வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஃபயரை விட்டு பார்க்குது, அது எல்லை இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னோட ஃப்ரெண்டு ரீமரோ, அவனை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லவுமே அது வல்டோரா டிராகன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஃபயர் ஸ்பிரிட்டே பயப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வல்டோரா டிராகன் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. என்னோட ஃப்ரெண்டு ரீமரோ, அவனை நீ ஈஸியாக தோக்கடிக்க முடியும்னு நினச்சியா அப்படின்னு அது கேட்குது. நம்ம ஹீரோயின் சீசோ இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்கா. நம்ம ஸ்லைம் தான் அவள் கூட இருக்குது. அவள் தன்னை பற்றின கதையெல்லாம் ஸ்லைம்கிட்ட சொல்லவும் நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுது. என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு நான் நினைக்கிறேன் ரீமரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் ஸ்லைமை பார்த்து சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமும் கேட்டுட்ருக்கு. அவள் உடம்புக்குள்ளே எப்படி அந்த ஃபயர் ஸ்பிரிட் போச்சு, அவளோட கண்ட்ரோலை மீறி அவள் அந்த ஒரு சின்ன பொண்ணை கொன்னது, எல்லா கதையும் நம்ம ரீமரோ ஸ்லைம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த டீமன் லார்டு அந்த கேஸில் இவளை பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு டீமன் லார்டு எங்கேயோ போயிட்டான். அந்த நேரம் தான் இந்த நம்ம சீசோ வந்து ஒரு ஹீரோவை மீட் பண்ணுறா. அந்த கேஸில் இவ தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஹீரோ கூட போயிட்டு சண்டை போடுறதுக்காக போகிறா. அந்த ஹீரோவை பார்த்த உடனேயுமே அவள் ஸ்ட்ராங்கானவா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுதா. பட் ஆனால் இவளோட கடமை அப்படிங்கிறதுனால நம்ம சீசோ வந்து அந்த ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. பட் ஆனால் கடைசியில் நம்ம ஹீரோயின் சீசோ தோற்று போயிடுறா. இதை கேட்டு நம்ம ஸ்லைம், ஓ அப்போ அந்த ஹீரோ அப்படின்னு நீ சொல்கிறவா தான் அந்த வல்டோராவை வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சி வச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்குது. அந்த ஹீரோ ரொம்பவே நல்லவளாக இருந்தா, நான் எதுக்காக இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பற்றி அக்கறையாக விசாரிச்சா. உடனே நானும் என்னோட கஷ்டங்கள் அவ்வளோத்தையும் அவகிட்ட சொல்லி ஆள ஆரம்பிச்சிட்டேன். என்னை மீறி கண்ட்ரோல் இல்லாமல் ஆள ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் அவள் எனக்கு ஆதரவாக இருந்தா. என்னோட ஃபயர் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ தான் அந்த மாஸ்க்கை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுக்க போகிறா. கஷ்டப்பட்டு எடுக்க போகவும் நம்ம ஸ்லைம் அதை எடுத்து கொடுக்குது. இப்போ அதை அவள் மேலே வச்சுக்கிட்டு அவள் அப்படியே திரும்பவும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறா.
அந்த ஹீரோ கூட சேர்ந்து நான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணேன், அவள் கூட சேர்ந்து தான் ஸ்ட்ராங்கான அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நானே நேரில் பார்த்தேன், நீ செம ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. பட் ஆனால் என்ன காரணம்னே தெரில, அந்த ஹீரோ ஒரு நாள் என்னை விட்டு விலகி போயிட்டா. அவள் கடைசியாக என்கிட்ட போகும்போது சொன்ன ஒரே வார்த்தை, கண்டிப்பாக நம்ம திரும்ப சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ என்னை விட்டு போயிட்டா. அவள் எதுக்காக என்னை விட்டு போனாங்கிற காரணமே எனக்கு தெரில. அதுக்கப்புறமா நான் நிறைய மான்ஸ்டர்ஸை போய் அழித்தேன். மக்கள் எல்லாருமே என்னைய தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் என்னை பாராட்ட ஆரம்பித்தாங்க. அப்படியே பல நூறு வருஷங்கள் ஓடிடுச்சு. எனக்கு வயசாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னால் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு என்ன பயம்னா, ஒருவேளை திரும்பவும் நான் கண்ட்ரோல் மாரி போயிட்டோம்னா என் கையாலே நல்லவங்க யாரையாச்சும் கொண்டுடணும்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் நான் கிங்டம் ஆஃப் காசியா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு சேர்ந்தேன். அப்படிங்கவும் நம்ம ஸ்லைம் அங்கே ஸ்கூல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கு. ஆமாம், வேறு உலகத்துலேருந்து சமன் பண்ணப்பட்டவங்களுக்கு தான் நான் டீச் பண்ணேன். அதில் ஒரு பையன் தான் நீ சொன்ன அந்த காமெடியை, மூவியில் உள்ள காமெடியை எனக்கு சொல்லி தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காமெடியை சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த அந்த பசங்க எல்லாருமே ரொம்பவே திறமைசாலிங்க, ரொம்பவே நல்லவங்களாக இருந்தாங்க. அதுக்கு மேலே எனக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. ஆமாம், அவங்க ரொம்ப திறமையான பசங்க. ஸோ அதனால் நான் அந்த டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு வேறு வயசாகிட்டு அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் நான் ஒரு முடிவெடுத்தேன், என்ன இங்கே சமன் பண்ண அந்த டீமன் லார்டை தேட ஆரம்பித்தேன் அப்படின்னு நம்ம சீசோ சொல்லவும், எதுக்கு பழி வாங்குறதுக்கா அப்படின்னு ஸ்லைம் கேட்குது. இல்லை எனக்கு தெரில, பட் ஆனால் வர வழியில தான் அந்த 3 அட்வென்ச்சரர்ஸை மீட் பண்ணேன். அவங்க கூட எனக்கு லைஃப் ரொம்பவே ஜாலியாக இருந்தது அப்படின்னு நம்ம சீசோ நம்ம ஸ்லைமை பார்த்து சொல்லிட்டு, உன்னோட ரியல் நேம் என்ன அப்படின்னு கேட்க, என்னோட பேர் ரீமரோ டெம்பஸ்ட் அப்படின்னு, இந்த நேம் இல்லை ஒரிஜினல் நேம் அப்படின்னு கேட்கவும், அதுவா அது சாட்டரோ மீகமி அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, என்னோட பேர் சீசுவி ஐசாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்லைமை பார்த்து, சாட்டரோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நீ என்னை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஸ்லைம் அதிர்ச்சி ஆகுது. நீ என்னோட கர்ஸ் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை சாப்பிட்ட மாதிரியே என்னையும் சாப்பிட்ரு. எனக்கு இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லை. என்னோட டைம் நெருங்கிடுச்சு. என்னோட கடைசி ஆசை இது ஒன்று தான். உனக்குள்ளே நான் சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். ஸோ உனக்குள்ளேயே நான் கடைசி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லவும் நம்ம ஸ்லைம் ஓகே அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணீர் விடுதா. உடனே நம்ம ஸ்லைம், உனக்கு சமன் பண்ண அந்த டீமன் லார்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சீசோட்ட கேட்கவும், அவன் பேர் லியான் கிராம்வெல், அவன் ரொம்பவே ஆபத்தான ஒரு டீமன் லார்ட், பார்த்து ஜாக்கிரதா அப்படிங்கவும் அந்த ஸ்லைம் வந்து நம்ம சீசோட்ட கேட்க, அவனை நீ கண்டுபிடிச்சா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் என்ன ஒரு உயிரினமாக கூட மதிக்கல, நான் ஒரு பொண்ணு இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியப்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. கவலைப்படாத, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும், தேங்க்யூ அப்படின்னு ரொம்பவே முடியாமல் தான் நம்ம ஹீரோயின் கடைசியாக அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட கை இதாகிடுது, முடியெல்லாம் வெள்ளை கலராக மாறிடுது, நம்ம ஹீரோயின் இறந்துருதா. உடனே நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் அந்த ப்ரெடிட்டர் ஸ்கில்லை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்லைம் வந்து நம்ம சீசோட கடைசி ஆசையை இப்போ நிறைவேற்றிட்டுருக்கு. இங்கே நம்ம சீசோ இறந்ததுக்கப்புறமா அவளோட ஒரு கற்பனை சீன் மாதிரி காமிக்காங்க. நம்ம சீசோ வந்து திரும்பவும் அவங்க அம்மா கிட்டேயே போகிற மாதிரி, அதுவும் அந்த சின்ன வயசு குழந்தையாவே திருப்பி அவங்க அம்மா கிட்டேயே போய் சேர்கிற மாதிரி நமக்கு ஒரு கற்பனையான இமேஜினேஷன் சீனை காமிக்கிறாங்க. இங்கே அந்த 3 அட்வென்ச்சர்ஸும் சீசுவை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ரீமரு கூட இருக்கான், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் அந்த வில்லேஜோட சீஃபும் அந்த இடத்துக்கு வரான். பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான், அது நம்ம ரீமரோ ஸ்லைம் தான். அப்படியே கண் கலங்கி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். அப்போ சீசோ இறந்துட்டாளா அப்படின்னு அந்த அட்வென்ச்சரஸோட லீடர் கேட்கவும், அந்த கூட இருக்கிறவன் முதல்ல இவன் தான் நம்ம ரீமரோ ஸ்லைம்னு எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங்காவும் அந்த சீஃபோ கத்துறாங்க. உடனே நம்ம ரீமரோ ஸ்லைம், நான் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்லைமாவே மாறிடுது. உடனே அங்கே இருக்கிற அந்த அட்வென்ச்சர் பொண்ணு, அப்படின்னா நீ அப்போ அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை சாப்பிட்ட மாதிரியே நம்ம சீசோவையும் சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஸ்லைம், ஆமாம் கைஸ், நம்ம சீசோக்காக தான் நான் அதை பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும், இதுக்கு எதுக்கு சாரிலாம் கேட்க, நீ அவளோட கடைசி ஆசையை தானே நிறைவேற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் சொல்கிறான். உடனே நம்ம ஸ்லைம் அந்த பொண்ணை பார்த்து, இப்போ நான் உன் கண்ணுக்கு ஒரு மான்ஸ்டராக தெரியுதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு, இல்லை நான் அப்படி எதுவுமே நினைக்கல, என்ன ஒன்று அவளோட கடைசி நேரத்தில் அவள் கூட நான் இருந்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவள் சொல்லவுமே, அவள் உங்கள் கூட இருந்த டைமிங்கில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா, அண்ட் உங்கள் டீம் எப்போவுமே ஆபத்தை நோக்கியே போகுமாமே அப்படின்னு சொன்னோன்னே, உடனே மற்ற 2 பேரும் அந்த குரூப்போட லீடரை பார்த்து, நீ தான் லீடரு அப்படின்னு சொல்லுவோம். டேய் உங்களாலேயே சேர்ந்து தாண்டா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இப்போ அந்த சோகத்திலேருந்து மறந்தே அவங்க திரும்பவும் பழையபடி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்குது. இப்போ அந்த அட்வென்ச்சரர் ஸ்லைமை பார்த்து, நீங்கள் செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் ரொம்பவே நன்றி, நாங்கள் எங்கள் கண்ட்ரியில் போயிட்டு உங்களை பற்றி நல்ல விதமாக ரிப்போர்ட் கொடுப்போம், எங்களோட கடைசி ஆசை ஒன்று இருக்குது, திரும்பவும் உங்கள் ஹியூமன் ஃபார்முக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே நான் ஈஸியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹியூமன் ஃபார்முக்கு மாறவும், சீசோ நீ எங்கள் கூட இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் இந்த ஸ்லைம் கிட்ட சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு, அந்த சீசோங்கிற பொண்ணை ரொம்பவே மிஸ் பண்ணுறா. உடனே நம்ம ஸ்லைம், நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே புது ஆர்மர் ட்ரெஸ்ன்னு கொடுக்குது. அந்த ஆர்மர் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, இதை செஞ்சது கைஜினோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. அவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகவுமே
அந்த அட்வென்ச்சரர்ஸ் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தாங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபேமஸ் நீங்கள் எங்களுக்கு ஆர்மர் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ வேர்ல்டு ஃபேமஸான திறமைசாலிகளை நான் வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் வந்து ஆச்சரியப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கு. இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்புதாங்க. இப்போ நம்ம ஸ்லைமோட பேக்ரவுண்ட் வாய்ஸில் நம்ம சீசோ வந்து ஃபயர் ஸ்பிரிட்டை வச்சிருந்தா அண்ட் ஒரு ஹீரோவாக இருந்தா அவளோட டிஸ்ட்ரக்டிவ் பவர்லாம் உண்டாச்சு. அவள் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஒரு ஹீரோவாக வாழ்ந்து இறந்து போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்லைம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அவளுக்கு ஒரு கல்லறை மாதிரி தனியாக நம்ம ஸ்லைம் ரெடி பண்ணி இந்த கல்லறை சீசோ அப்படிங்கிற ஒரு ஹீரோ ஞாபகத்தமாக உள்ளது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்குது. அண்ட் இப்போ அந்த ஸ்லைமு எனக்குள்ளே தான் அந்த ரெண்டு பேருமே இருக்காங்க. இந்த ஜூரா ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிற அந்த வல்டோரா டிராகனும் சீசோ அப்படிங்கிற ஹீரோவும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த ஹியூமன் ஃபார்மோட இந்த ஃபார்ம் தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்லைமாக மாறிக்கிடுது. அண்ட் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீனை காமிக்கிறாங்க. ஒரு மனுஷன் மாதிரி, அது மனுஷன் இல்லை, ஒரு பன்னி மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு டெசர்ட்டில் மயங்கி விழுது. அப்போ அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டிருக்கிற ஒருத்தன் வரான். கொரோனா மாஸ்க் இல்லை, அது ஒரு பறவை மாஸ்க் மாதிரி போட்டிருக்கான். உனக்கு ஃபுட்டும் நேமும் நான் தரேன் அப்படின்னு கேட்கவும், நீ யார் அப்படின்னு கேட்டவொடனே அவன் என்னோட பேர் கில்மியோடு, நீ சாக விரும்பியா அப்படின்னு கேட்கவும், எனக்கு பேர் கொடு அப்படின்னு சொல்லி இந்த பன்னி மூஞ்சி கேட்கான். ஆக்சுவலி இந்த காப்ளின்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பன்னி மூஞ்சிக்காரங்களை வந்து ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் வந்து கில்ட் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நேம் வைக்கிறான். இதை வந்து ஒரு டீமன் லார்டோட ஆர்மியில் இருக்கிற ஒருத்தன் தான் செய்கிறான். இப்போ அவனுக்கு அவன் சாப்பாடை கொடுக்குறான். இங்கே காப்ளின்ஸ் எல்லாருமே அவங்க வில்லேஜை சூப்பராக கட்டிட்டு இருக்காங்க. அந்த கைஜின் அப்படிங்கிறவனோட மேற்பார்வையில் அவன் சொல்லி கொடுக்குறபடியே இப்போ வில்லேஜ் எல்லாமே சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்க எல்லாரும் ஜாலியாக கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துக்குள்ளே போகுது. அந்த மாஸ்க் உடஞ்சி போனதை அது சூப்பராக ரெடி பண்ணிடுச்சு. இப்போ ஹியூமன் ஃபார்முக்கு மாறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ஃபார்முக்கு மாறுது. இவ்வளோ நாள் ஸ்லைமாக இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மனுஷனாக மாறுது. இப்போ தான் அதால் நல்லா பார்க்க முடியுது, காற்றெல்லாம் உணர முடியுது, சுவாசிக்க முடியுது, ஸ்மெல்லெல்லாம் தெரியுது. நம்ம ஸ்லைமுக்கு இப்போ தான் ஒரு டவுட்டு, அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை முழுங்குச்சு. அந்த ஃபயர் ஸ்பிரிட்க்கு வந்து நிறைய க்ளோன்ஸாக மாறதுக்கு உண்டான பவர் இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்கில் எனக்கு இருக்கணுமே அப்படின்னோடனே அந்த கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ பாடி டபுள் அப்படிங்கிற ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணவும் அது மாதிரியே இன்னொரு க்ளோனை கிரியேட் பண்ணுது. நான் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம சீசோ மாதிரியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரோ ஸ்லைம் சொல்லி ஆச்சரியப்படுது. அப்போ எல்லாருக்கும் இருக்கிற அதே டவுட் தான் இந்த ஸ்லைமுக்கு வருது. அதாவது என்னென்னா, அது வந்து ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிற ஒரு டவுட் அதுக்கு இருக்குது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு செக் பண்ணி பார்த்தா கடைசியில் அது வந்து ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, அதுக்கு வந்து ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. சரி, ஓகே, ஒரு வேளை ஸ்லைமாக இருந்தால் இப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ அப்போ தான் அதுக்கு ஒரு டவுட் வருது. இந்த பாடி டபுள் ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த பிளாக் கலரில் ஒரு பொடி மாரி வந்துட்டு அதுக்கப்புறம் கிரியேட் ஆகுது, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கம்ப்யூட்டர்கிட்ட கேட்கவும், அவங்க ஸ்லைம் சைஸை விட இந்த ஹியூமன் பாடி சைஸ் ரொம்பவே கூட இருக்கிறதுனால தான் மேஜிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் மிஸ்டோட கலந்து இது கிரியேட் ஆகுது அப்படின்னே, அப்போ நான் இதை எப்படி வேணால் ஆல்ட்ரு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையே கொஞ்சம் வந்து பெரிய மனுஷன் மாதிரி மாற்றி பார்க்குது. அதுக்கப்புறம் அதை வச்சு கொஞ்சம் விளாண்டுட்டு ஐயோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரோம். இப்போ வெளியே போய் பார்க்கவும் அந்த வில்லேஜோட சீஃப் இன்னைக்கு நாங்கள் நைட் ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம், என்ன சாப்பாடு சமைக்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு தான் டேஸ்ட்டே தெரியாத, நீங்கள் என்னத்தை வேணால் சமைங்க. வெயிட் பண்ணு, நான் தான் இப்போ மனுஷன் ஐட்டம்லாம் எனக்கு டேஸ்ட் தெரியும், இன்றைக்கி செமையான விருந்துவீங்க, நான் உங்கள் கூட வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ட்டு அந்த வில்லேஜ் சீஃப் அங்கேருந்து கிளம்பி தான் ஐயா ஜாலி, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ருசியாக டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் ரொம்பவே கனவு கண்டுட்டுருக்கு. இன்னைக்கு நீங்கள் வேட்டையாடிட்டு வர்றது சும்மா வேறு லெவலில் டேஸ்ட்டான அனிமலாக வேட்டையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நீங்கள் சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டா வந்து கேட்கான். உடனே நம்ம ரீமரோ ஆமாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம காப்டா ஆமாம்மா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா தான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும் நம்ம ரீமரோ அவனை ஒரே ஏற்றிருந்தான். அவனுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு புல்டீரை இன்னைக்கு கொண்டு வரேன் அப்படிங்க. புல்டீரா அப்படின்னா காலமாடும் மானும் சேர்ந்த மாதிரியான இங்கே ஒரு அனிமல் இருக்கா, சரி ஏதோ ஒன்று டேஸ்ட்டாக இருக்கிறத கொண்டு வா அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். கண்டிப்பாக, ஏன்னா இப்போல்லாம் இந்த இடத்துல வந்து நிறைய மேஜிக்கல் பீஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அப்படின்னு கேட்கவும், இந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் ஆகுது, அதனால மிருகங்கள்லாம் இங்கே வருது அப்படின்னோடனே நம்ம ரீமரோ ராங்காவை சமன் பண்ணி நீ இவங்க கூட சேஃப்டிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். நம்ம ஸ்லைம் அதுக்கப்புறமா தனியாக அந்த டஞ்சன் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அதாவது ஃபஸ்ட்டு அவன் வந்த குகைக்கு போகிறான். ஷீசோ இப்போ அவள் எனக்குள்ளதான் இருக்கா, அவளோட ஸ்கில்ஸும் எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கில்லான அந்த ஃபயர் பவரை வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அல்டிமேட்டாக யூஸ் பண்ணி பார்க்க கிட்டத்தட்ட அது பிளாக் ஃப்ளேமாக கிரியேட் ஆகுது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ அந்த சீசோட மாஸ்க் எடுத்து இவன் மாட்டுறான். ஆக்சுவலி இந்த மாஸ்க் வந்து போட்டிருக்கிறவங்களோட பவர் ஓவர் பவராக இருந்துச்சுன்னா அதை கம்மியாக காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை போட்டது தான் நான் நெக்ஸ்ட் புதுசாக எந்த இடத்துக்கு போனாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் நினச்சிட்டு இருக்கோம். பார்த்தா திடீர்னு அவனுக்கு மைண்டில் ஒரு வாய்ஸ் கேட்க, நம்ம ராங்கா தான் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஓகர் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இவங்கள அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. உடனே நம்ம காப்டா மைலார்டு எங்களை காப்பாற்றுறதுக்காக நீங்களே இங்கே வந்திருக்கீங்களா அப்படிங்கும். ஆமாம் அப்படின்னோடனே காப்டா வந்து எனக்கு அந்த மேஜிக் பர்சன் வேணும், ஹீலிங் பர்சன் தாங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீலிங் பர்சன் அங்கே கொடுத்துட்டு நம்ம ஸ்லைம் அங்கே போயிட்டுருக்கு. பார்த்தா அங்கே நிறைய ஓகர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. உடனே நம்ம ரீமரோ ராங்காவை கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கான். அந்த ஓகர்ஸ் வந்து நம்மளை திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இன்னொருத்தனை ஹீலிங் பண்ணுறான். மற்றவங்கெல்லாம் மயங்கி கிடக்குறாங்க, இவங்களுக்குலாம் எதுவாகலை, ஜஸ்ட் தூக்க நிலமையில தான் இருக்காங்க, அதுக்கு காரணம் அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராங்கா சொல்கிறான்.
இப்போ அந்த ஓகர்ஸ் எல்லாருமே நம்ம ஸ்லைமை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரீமரு கூட இருக்கிற ஒருத்தன் அவங்க பேர் தான் ஓகர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓ, இந்த ஓகர்ஸ் எல்லாம் நான் வீடியோ கேமில் தான் பார்த்துருக்கேன், பரவாயில்ல இவங்க நேரில் பார்க்குறதுக்கு சும்மா வேற லெவலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஹே இங்கே பாருங்க, நான் உங்க கூட சண்டை போடுறதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுது. அவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே, எங்களுக்கு தெரியும் நீ தான் அந்த மாஜின்னு சொல்லி, நீ தான் எங்கள் வில்லேஜை அட்டாக் பண்ண மாஜின், எனக்கு தெரியும். நீ மாஸ்க் போட்டுக்கிறதுனால உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத, ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டுறாங்க. டேய், நான் மாஜின் இல்லைடா, சாதாரண ஸ்லைம். இந்த மாஸ்க் கூட பாருங்க என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுது. அவங்க சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. சரி ஓகே ராங்கா, நீ அந்த ரோஸ் கலர் பொண்ணை மட்டும் பார்த்துக்கோ, நான் மற்ற எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும், மாஸ்டர் அந்த ஓகர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நீங்கள் ஒரு ஆளாக எல்லாரையும் கவனிச்சுக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கவும், நான் இன்னைக்கு தோக்குறதா ஐடியாவில் இல்லை அப்படின்னு நம்ம ரீமரோ சும்மா மாசா டைலாக் பேசுகிறான். இங்கே அந்த ஓகர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரீமரோ ஜஸ்ட் ஒரு செகண்டில் பார்த்தா வேற ஒரு இடத்துல போய் நின்று இன்னொருத்தனை மயக்க கேஸ் வச்சு அட்டாக் பண்ணி மயங்க அடிச்சிருந்தான். இன்னொரு பொண்ணை வந்து அப்படியே ஸ்டீல் த்ரெட் அப்படிங்கிற ஒன்றை வச்சு கெட்டி போட்டுருதான். அதுக்கப்புறமா இன்னொருத்தன் அட்டாக் பண்ண வரான். பாடி ஆர்மர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை வேற லெவலில் பஞ்ச் பண்ணி மயங்க அடிச்சிருந்தான். இப்போ வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒரு கிழவு மட்டும் நம்ம ரீமரோ என்ன ஸ்கில்ஸை எந்த மான்ஸ்டர்ட்டேருந்து யூஸ் பண்ணா அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவனை பார்த்து சொல்லுதான். அந்த கிழவன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு திறமசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ கேட்கவும், நீ எங்கள் அண்ணனை கொண்டுட்ட, எங்கள் வில்லேஜே அட்டாக் பண்ணி எங்களுக்குள்ள பெரிய சண்டையவே உண்டு பண்ணிட்ட, உன்னை அவ்வளோ ஈஸியில் நாங்கள் விட்டுருவோம்னு நினைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த கிழவன் நம்ம ஸ்லைம் பின்னாடி, அதாவது நம்ம ரீமரோ பின்னாடி வந்து அவனோட கையை துண்டா வெட்டியிருந்தான். நான் உன்னோட தலைக்கு தான் ஏமிச்சேன், பட் உன்னோட கை வெட்டப்பட்டுச்சு, பரவாயில்ல நீயும் கொஞ்சம் திறமையானதான் அப்படின்னு அந்த கிழவன் நம்ம ரீமருவை பாராட்டுறான். நம்ம ரீமரு கூட இருக்கிறவங்கலாம் பார்த்துருந்தாங்க. நம்ம ராங்கா மாஸ்டர் அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ரீமரு சொல்கிறான். கை வெட்டப்பட்டோ கத்தாமல் இருக்கேன்னா நீ கொஞ்சம் திறமசாலி தான், ஸ்ட்ராங்கானவன் தான் எனக்கு தெரியுது, பட் ஆனால் நான் பின்வாங்க மாட்டேன், உன்னை கண்டிப்பாக தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஸ்லைம் அதோட கையை எடுத்து ரீஜெனரேட் பண்ணிக்கிடுது. இப்போவும் நம்ம பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெட் கலர் ஹேர் பொறுமையை இழந்து அல்டிமேட் டெக்னிக்கான ஃப்ளேம் டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுறான். இதோட உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் ஹேர் சொல்லவும் பார்த்தா நம்ம ஸ்லைம் அந்த ஃபயர்க்குள்ளே இருந்து, அதாவது நம்ம ரீமரோ அசால்ட்டாக வெளியே வரான். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்கை கலட்டவும் பார்த்தா அவனோட ஆறா அந்த கிழவனுக்கு தெரிய ஆரம்பிக்கி. நம்ம ரீமரோ அவனோட பிளாக் ஃப்ளேமை கிரியேட் பண்ணதான் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வாயடைச்சு போயிருந்தாங்க. இந்த ரோஸ் கலர் பொண்ணு அதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், ஏன்னா நெருப்பு உண்டாக்கணும்னா சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை வச்சு தான் அது கிரியேட் ஆகும். பட் ஆனால் இதை அவனோட ஓன் ஸ்ட்ரென்த்தில் அது கிரியேட் ஆகுது. அதுவும் இதை பார்க்கும்போதே தெரியுது அவன் எவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அந்த ஃப்ளேமோட சைஸ்லேயே தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ நம்ம ரீமரோ அவனோட பிளாக் லைட்னிங்கை யூஸ் பண்ணுறான். இப்போவாச்சும் நம்ம பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், அந்த கூட இருக்கிற கிழமை இளவரசை இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா தெரியுதான் அப்படிங்கவும், அதுக்கு நான் என்ன பின்வாங்க சொல்கிறியா, இவன் என்னோட பிரதரை கொண்டிருக்கான், அதுக்காக நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கா. நான் உங்களை கொல்ற ஐடியாவில் இல்லை, ப்ளீஸ் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்குது. அப்போ அந்த ரோஸ் கலர் பொண்ணு வந்துட்டு இவனை தடுக்கிறா. இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்குன்னு என்ன பின்வாங்க சொல்கிறியா அப்படின்னு கேட்கவும், உண்மையிலேயே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவனாக இருக்கான், இவன் நினச்சிருந்தா நம்ம வில்லேஜே ஈஸியாக அட்டாக் பண்ணியிருக்கலாம், இப்போ கூட இவன் நினச்சிருந்தா நம்மளை அழிச்சிருக்கலாம், பட் ஆனால் இவன் அதை பண்ண மாதிரி எனக்கு தோணலை, என்னை கொஞ்சம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் எல்லாரும் இப்போ சமாதானமாகறாங்க. உடனே நம்ம ஸ்லைம் இப்போவாச்சும் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்போ உன்னோட உண்மையான ஃபார்ம் என்ன அப்படிங்கவும், நான் ஒரு சாதாரண ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைமாக மாறி காட்டுது. மாஸ்க்கு கொடுத்து இது என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக கொடுத்தது, இதே மாஸ்க்கு தான் உங்கள் வில்லேஜை அட்டாக் பண்ணவனும் போட்டுருந்தானு பாருங்க அப்படின்னு கேட்கவும், இது மாதிரியே தான் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். இது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் என்னை மன்னிச்சிருங்க உங்களை அட்டாக் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்குறான். சரி இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு ஸ்லைம் சொல்லுது. ஆமாம் உங்கள் வில்லேஜ் அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்களா, எங்கள் வில்லேஜ்க்கு வரீங்களா, இன்னைக்கு நைட் வர நாங்கள் ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுதாங்க. அந்த ரோஸ் கலர் பொண்ணு காப்ளின்ஸ் எல்லாருமே மயக்கத்துலேருந்து வெளியே வர வச்சிருந்தா. இப்போ அவங்க எல்லாருமே வேட்டையாடிட்டு சேஃப் அண்ட் சவுண்டாக அவங்க கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்லைம் வந்துட்டு அந்த ரெட் கலர் ஹேரை பார்த்து உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், மான்ஸ்டர்ஸ்க்கு பேர் கிடையாது அப்படின்னு, ஆமாண்ணா மறந்துட்டேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லுது. ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம ரீமரை என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு. அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டு பார்க்குறான். உடனே அவன் ஒரு மாதிரி குனிவா, ஐயோ நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். இது ஆசமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரீமரோ ஸ்லைமாக மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மனுஷனாக மாதிரி டேஸ்ட் தெரிஞ்சு சாப்பிடுதான். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே என்னது இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைதின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓகர் வில்லேஜை அழிச்சது ஓர்க் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான், அதாவது பன்னி கூட்டம் மாதிரி. இவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்களா அவங்க அழிச்சாங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அவங்க பாடி ஆர்மர்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, எங்கள் வில்லேஜை அழிச்சிட்டாங்க அப்படிங்கவும், பாடி ஆர்மர்லாம் போட்டிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் ஒரு டீமன் லார்ட் கூட சேர்ந்து தான் வேலை பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு மனுஷங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவும், ஆமாம் அங்கே ஒரு க்ளவுன் ஃபேஸ் ஒருத்தர் தான் மாஸ்க் போட்டு, அவன் ஒரு மாஜின், அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கவும், அதனால தான் எங்கள் ரீமரு மாஸ்டர் வந்து மாஸ்க் போட்டிருந்ததை பார்த்துட்டு அவர் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், அந்த ஓகர் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான்.
மேபி இதில் டீமன் லார்டு இன்வால்வ் ஆயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படிங்கவும் நாங்கள் மொத்தமாக 300 பேர் இருந்தோம், பட் ஆனால் 6 பேர் தான் இப்போ உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவுமே, ஓ அதனால தான் நீ இவ்வளோ அப்செட்டாக இருந்தியா அப்படின்னு நம்ம ரீமரு கேட்க, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓகர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரீமருவை பார்த்து கேட்கவும், இல்லை நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இருக்கேன், உன் தங்கச்சியை சும்மா சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கா, இவங்க எல்லாருமே ஒன்று தான் நம்பியிருக்காங்க, நீ தான் இவங்களோட தலைவன், நீ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு அந்த ஓகர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான். அப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா நம்ம ஸ்லைம் கேட்கவும், அவனுக்கு ஆன்சர் தெரில. நீ வேணா இங்கே எங்கள் வில்லேஜ்லேயே தங்கிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், பட் ஆனால் இந்த பழிவாங்குற பிரச்சனையில் அப்புறம் உங்கள் வில்லேஜும் சேர்த்து தானே பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த பிரின்ஸ் கேட்கவும், இல்லை எப்படினாலும் அந்த கூட்டம் இந்த ஜூரா ஃபாரஸ்ட்டையே தான் டார்கெட் பண்ணியிருக்கு, டீமன் லார்ட்லாம் சம்மந்தப்பட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க எங்களையும் அட்டாக் பண்ணுவாங்க, அப்போ உங்களே மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் எங்கள் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படியும் நீங்களும் பழிவாங்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவனை பார்த்து கேட்கு. உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னா, சரி ஓகே உனக்கு தேவையான டயத்தை எடுத்துக்கோ, நான் செகண்ட் ரவுண்ட் போய் சாப்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அங்கே கிளம்பிடுது. இவன் இப்போ தனியாக போயிட்டு இருக்கும்போது இது நல்லா ஆஃபராக படுது, பட் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையும் நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் தனியாக போயிட்டு நான் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் போயிட்டு நான் உன்னோட ஆஃபரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எப்படி இருந்தாலும் எங்களை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது தான் எங்களுக்கு நல்லது, ஸோ எங்கள் ஓகர் டீம் எல்லாமே உங்களுக்கு அடிப்பணியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பட் ஆனால் இது எல்லாமே அந்த ஓர் கூட்டத்தை தோக்கடிக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஓகர் ஃப்ரெண்ட் சொல்கிறான். நம்ம ஸ்லைமும் சரி ஓகே அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம், நீ எப்படி வேணா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. உடனே சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓகர் டீம் இனிமேல் உங்களுக்கு கீழே செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஸ்லைம் அவன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இவனோட ஆளுங்கள் இவனால தான் அடுத்தவங்களுக்கு கீழே, அதாவது நம்ம ஸ்லைமுக்கு கீழே வேலை பார்க்காங்க அப்படின்னு இவன் வருத்தப்படுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுது. இப்போ அவங்க எல்லாருமே நம்ம ஸ்லைம் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நான் அவங்க எல்லாருக்குமே நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவங்கள பார்த்து சொல்லவுமே, எல்லாருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதில் அந்த ரோஸ் கலர் பொண்ணு இது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுதா. பரவாயில்ல நான் இதை பண்ணுறேன், என்ன மிஞ்சி போனால் 3 நாள் கண்டினியூஸாக தூங்குவேன் அவ்வளோதானே, சரி ஓகே நான் உங்களுக்கு நேம் கொடுக்கேன் அப்படிங்கவும் அந்த ஓகர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஸ்லைம் போயிட்டு அவங்களுக்கு நேம் கொடுக்கலாம் அப்படின்னு போகுது, பார்த்தா நம்ம ஸ்லைம் மயங்கி விழுந்துருது. ஹே இப்போ என்கிட்ட தான் இருக்கணும், உன்னோட ஷிஃப்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுங்க தான் நம்ம ஸ்லைமை வச்சுருக்காங்க. ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்குது. ஆமாம் அந்த பேர் வச்சுட்டு இருந்தேன், நான் மயங்கி விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், வணக்கம் மயிலாடு, நான் தான் பெனி மாரோ தி கீஜின் அப்படின்னு அவன் சொல்கிறான். சும்மா வேற லெவலில் இருக்கான். உடனே நம்ம ஸ்லைம் இப்போ தான் நீ வருது, ஆமாம் உங்களுக்கு பேர் வச்சேன் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன், ஆமாம் கீஜினா அப்படின்னு கேட்கவும், இந்த ஓகர்ஸ் எல்லாம் எவால்வானா கீஜின் அப்படிங்கிற ஒன்றா மாறுவாங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓ அப்படி இருந்த இவன் இப்படி ஆகிட்டான், இது ஆல்ரெடி நடந்திருக்கு, அந்த காப்ளினில் இதே மாதிரி தானே அந்த கிழவன் வேறு லெவலில் மாறினா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் நினைக்குது. இந்த பிரின்சஸ் நீங்கள் எனக்கு ஷூனான்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் சொல்லுதா. இந்த பிரின்சஸ் ஆல்ரெடி அழகாக தான் இருந்தா, இப்போ ரொம்ப க்யூட் ஆகிட்டாலே அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசில் நினைக்குது. நீ யாருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் கேட்கவும், என்னோட பேர் ஷியான்னு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இவ ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ ரொம்பவே க்யூட் ஆகிட்டாலே அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசில் நினைக்குது. இந்த கிழவன் என் பேர் ஹாக்குரோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இந்த கிழவன் என்னடானா கொஞ்சம் யங்கான மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு நினைக்கான். என்னோட பேர் சோவே, எனக்கு நேம் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ நம்ம ஸ்லைமோட கிரேட் சேஜ் வந்துட்டு, நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கிற மான்ஸ்டர்ஸ்க்கு நேம் கொடுத்தா உங்களோட மொத்த மேஜிக்கல்ஸுமே கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லுது. ஓ அதனால தான் 6 பேருக்கு நேம் வச்சோடனே நான் மயங்கி விழுந்துட்டேன்னா, சரி ஓகே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கி, இன்னும் ஒருத்தர் இருந்தானே அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கவும், அவன் இந்த இடத்துக்கு கரெக்டாக டைமிங்கில் வாரான். பார்த்தா அவனும் வந்து நார்மலான மனுஷன் மாதிரி மாறி இருக்கான். ஹேண்ட்ஸமான பசங்க க்யூட்டான பொண்ணுங்க, இந்த டீம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கி, இங்கே ஒரு ஓர்க் கூட்டம், அதாவது அந்த பன்னிங்க கூட்டம் படையெடுத்து வந்துட்டுருக்கு. இதை சில லிசர்ட்ஸ்மென் பார்க்குறாங்க. இந்த ஜூரா ஃபாரஸ்ட்லேயே லேக்ஸிஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதை வந்து லிசர்ட்ஸ்மென் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த கார்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ராஜா 2 லட்சம் ஓர்க் கூட்டம் நம்மளை நோக்கி படையெடுத்து வந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவுமே, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லவும், நான் என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் கண்ணால் பார்த்தா 2 லட்சம் பேர் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நான் உன்னை நம்புறேன், நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிற லிசர்ட்ஸ் மந்திரிகள்லாம் எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சாப்பாடுலாம் போடுறாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கவும், இந்த ராஜா வந்து ரிப்ளை பண்ணுறான், அதுக்கு காரணம் ஆர்க்லாட் தான். அந்த ஓர்க் கூட்டத்தில் இது ஒரு தனி வகையான மான்ஸ்டர், இதை வந்து ஓர்க்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு லெஜெண்டரி அப்படின்னு சொல்லவும், இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். பட் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓர்க்லாட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிசர்ட் மந்திரி சொல்கிறான். அந்த ஓர்க்லாட் எதுக்காக இப்படி பண்ணுறான், நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க அப்படின்னு அங்கே கச்சக்கச்சான்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்மளோட படையை ரெடி பண்ணுங்க, போருக்கு தயாராகுங்க, ஆமாம் என்னோட மகனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் கிங் கேட்கவும், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையன் வாரான்.
சும்மா பையனு மொட்டையெல்லாம் கூப்பிட்டு இருக்காத, அந்த கில்மியோட எனக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கான் காபீரோ, அதை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திமிரா பேசிட்டு இருக்கான். என் பையனா நான் பையன் தான் கூப்பிட முடியும், சரி நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இங்க அந்த வயசான ஓகர் தான் இருக்கிறதே நல்ல கத்தி சண்டை தெரிஞ்சவன். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம காப்டா தான் வாயை கொடுத்து எனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வாங்கி கட்டிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் ஓவர் கிளாட் தான் அப்படின்னு நம்ம பென்னி மரோ ரீமரு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓவர் கிளாடா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அது ஒரு யூனிக் மான்ஸ்டர். அந்த ஓவர் கிளாட் அவங்க கூட இருக்கிற ஓர்க்ஸே சாப்பிடுவாங்க. அவங்க ரொம்பவே கொடூரமானவங்க, எதை வேணா சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் தனியாக இல்லை. இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாஸ்க் போட்டுருக்கிற ஒரு மாஜின் வந்து எனக்கு நேம் வைக்கவா அப்படின்னு கேட்டான். நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சும்மா கண்டவன்ட்டே இருந்தோம், நம்பிக்கை இல்லாத யாருனே தெரியாத ஒருத்தட்டே இருந்தோம் நான் எப்படி நேம் வாங்கிக்கிட முடியும் அப்படின்னு நம்ம பென்னி மாதிரி சொல்லவும் நம்ம ஸ்லைம் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஏன்னா நம்ம ஸ்லைமை நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் நம்ம ஸ்லைமை அவனுக்கு வந்து நேம் வைக்க விட்டுருக்கான். ஆக்சுவலி அந்த மாஸ்க் போட்டு வந்தவன் அவன் பேர் வந்து ஏதோ கெலாய் கெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கவும் அந்த இன்னொருத்தான் அந்த இடத்துக்கு வந்து கெல்மியோட் அப்படின்னு சொல்கிறான். கெல்மியோடா, இது எங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமோரோ ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ தான் அதுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஸ்லைம் இந்த காப்ளைன் கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த டீமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருந்திருப்பான். அவனுக்கு கெல்மியோட் அப்படிங்கிற ஒரு டீமன் லார்ட் ஆர்மியில் இருக்கிற ஒருத்தன் தான் நேம் வச்சதா அவனோட தம்பி நம்ம ஸ்லைம்கிட்ட சொல்லியிருப்பான். லிசர்ட்ஸ்மென்னில் கொஞ்சம் பேர் இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டாங்க. லேக் சிஸ்லேருந்து இவ்வளோ தூரம்லாம் வரமாட்டாங்க. அவங்க நிறைய வில்லேஜாக போயிட்டு வராங்க. நெக்ஸ்ட் இங்கே தான் வருவாங்க. இதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஹேர் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமும் சொல்லிடுது. இங்கே நம்ம காபீரும் அவனோட அந்த லிசர்ட்ஸ்மென் டீமும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம காபீரோவோட அப்பா, அதாவது அந்த லிசர்ட்ஸ் கிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ பக்கத்தில் இருக்கிற காப்ளின் வில்லேஜ் எல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். ஆக்சுவலி அது எதுக்காக அப்படின்னா அந்த போருக்கு வந்து சப்போர்ட் கேட்டு போகிற மாதிரி அர்த்தம். உடனே கூட இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் கிங் ஆகிறதுக்கு தகுதியானவர், ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நேம் இல்லை, உங்களுக்கு காபீருன்னு ஒரு நேம் இருக்குது, நீங்கள் தான் அடுத்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்கானுங்க. உடனே நம்ம காபீரும், ஆமாம் நான் ஸ்ட்ராங்குன்னு எனக்கே தெரியும், பட் இருந்தாலும் அப்படின்னு கேட்கவும், நீங்கள் தான் அரசராகணும், அரசராகிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொழுது தள்ளுறாருங்க. சரி ஓகே, இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தான் அரசராகுதீங்க அப்படின்னும் காபீரோ காபீரோ அப்படின்னு எல்லாரும் அவனை வாழ்த்திட்டு இருக்காங்க. இந்த ஷூனா அப்படிங்கிற அந்த ஓகர் பிரின்சஸ் வந்து சில்க், அதாவது சில்க் மெட்டீரியல் துணியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. உடனே அதை பார்த்து பரவாயில்லையே, அதுக்குள்ளேயே நீங்கள் சில்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் ஆச்சரியப்படுது. உடனே நம்ம ஷூனா போயிட்டு அந்த ஸ்லைமை கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா விசாரிக்கிறா. என்னோட சில்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சொல்லுது. சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு அந்த வயலட் கலர் ஹேர் ஷியான் அவள் சொல்கிறா. உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ தானே அவரோட செக்ரட்டரி, எப்போ பார்த்தாலும் அவர் கூடயே தானே இருக்க அப்படின்னும், ஆமாம் இப்போ இவா தான் என்னோட செக்ரட்டரி அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. நீ செக்ரட்டரி அவர் கூட எப்போவுமே இருந்துட்டு இருக்க, அவர் கொஞ்சம் நேரம் ஏன் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூனாங்கிற பொண்ணு சண்டை போடுதா. அந்த ஷியான்கிற பொண்ணு விட்டு கொடுக்குறதா ஐடியா இல்லை. ரெண்டு பேரும் பிடிச்சி நம்ம ஸ்லைமை பிச்சு இழுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷூனா பண்ண புத்திசாலித்தனமாக நீங்கள் ஏன் கூட இருக்க ஆசைப்படுறீங்களா இல்லை அவள் கூட இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு புத்திசாலித்தனமாக கேட்குறா. உடனே நம்ம ஸ்லைம், எனக்கு உன் கூட இருக்கவும் ஆசை தான், உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, பட் ஆனால் இப்போதைக்கு என்ன நான் ஃப்ரீயாக இல்லை, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியா அப்போ நீயே வந்து என்னை பாரு அப்படிங்கும். ஓ உங்களுக்கு ஏன் ஹெல்ப் தேவைப்படுதா அப்படிங்கும் நம்ம ஸ்லைம். ஆமாம் அப்படிங்கு. சரி ஓகே நான் அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அவங்கள வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டு கொடுத்துதா. நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு பெண்ணி மாதிரி கேட்கவும், ஆமாம் ஷியான் எனக்காக ஸ்பெஷலாக சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லவுமே அந்த 3 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. உடனே நம்ம ஸ்லைம், ஹே பென்னிமாரு நீயே சாப்பிட வரையா அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு பென்னிமாரு சொல்லியிருந்தான். அந்த கிழவனை வந்து இல்லை பசிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்னொருத்தான் எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி டபுள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஸ்லைம் மனுஷன் ஃபார்முக்கு மாறுது. உடனே நம்ம பென்னிமாருக்கும் ரொம்பவே வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு. உடனே ஸ்லைம், எதனால இவங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை அவள் சாப்பாடு அவ்வளோ மோசமாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா அவள் வந்து பாய்சனை விட மோசமாக இருக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு ஒன்று தூக்கி வைக்கிறா. நினச்ச அந்த பென்னிமாரு வேணும்னே நம்மளை மாட்டி விட்டான். அவன் வயிற்றுலேருந்து பசி சவுண்டு கேட்கவும், இதுதான் அவனுக்கு பசிக்கலையா, அந்த கிழமை வேற இந்த இடத்துல இருந்துட்டு மறைஞ்சிருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் ரொம்பவே பயந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் சாப்பாட்லேயே நமக்கு சங்குதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கவும் அதோட கம்ப்யூட்டர் வேறு சேர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஸ்லைமுக்கு பயம். உடனே அது கையை தூக்கி சைட்டில் நீட்டவும் பார்த்தா அது காப்டா வாய்க்குள்ளே போயிட்டு நம்ம காப்டா அரண்டு புரண்டு உருண்டு கடைசியில் இறந்து போயிடுவான். உடனே நம்ம ஸ்லைம் ஷியானை பார்த்து முடிக்கும். அச்சச்சோ நான் ஏதோ தப்பான இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துட்டேன் போல, நெக்ஸ்ட் டைம் சூப்பராக சமைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவா யோசிச்சுட்டு இருக்கா. உடனே நம்ம ஸ்லைம் ஷியானை பார்த்து, நெக்ஸ்ட் டைம் நீ சமைக்கும் போது பென்னிமாரு சாப்பிட்டு பார்த்து அப்ரூவல் கொடுத்தாதான் நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். பென்னிமாருக்கு தூக்கி வாரி போடுது. என்னைய ஃபஸ்ட்டே எச்சரிக்கை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவனை கிண்டல் பட்டு, பென்னிமாரு எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, இனிமேல் இன்னொரு மான்ஸ்டர்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுதாங்க. எங்கே நம்ம காபீரும் அவன் டீமும் சேர்ந்து ஆல்ரெடி 7000 காப்ளின்ஸை அவங்க டீமில் சேர்த்துட்டாங்க.
இப்போ நம்ம கடைசியாக போக போகிற வில்லேஜ் மட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு வேர்வல்ஃபை காப்ளின்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். அது போக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்லைம் தான் தலைவனாக இருக்கான் அப்படிங்கும். இது என்னடா காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காபீரோ ஒருவேளை இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்லைமை நம்ம போயிட்டு ஈஸியாக அடித்து தோக்கடிச்சிருவோம். அதுக்கப்புறமா அந்த காப்ளின்ஸும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், அந்த டைரோல்ஃபும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபீரோ சொல்லவும், உங்கள் லெவலுக்கு யாருமே இந்த உலகத்தில் ஜீனியஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கெல்லாம் பாராட்டுதானுங்க. இங்கே நம்ம ரீமர் ஸ்லைம் என்னடான்னா அந்த ஓகரும் அப்புறம் இன்னொருத்தனும் பிளாக் ஸ்மித்தும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பிளாக் ஸ்மித் சம்மந்தப்பட்டதா. இவனுங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப நேரம் தவிச்சிட்டு இருக்கேன், யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. உடனே அந்த டைமிங்கில் பார்த்தா பெர்ஃபெக்டாக அந்த வில்லேஜோட எல்டர் ரீகர்ட் வந்துருதான். ஐயா பர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்து என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு ஸ்லைம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்னாச்சு அப்படிங்கவும் லிசர்ட்ஸ்மேன் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவங்க போய் பார்க்க போவோம், நாங்களும் அவங்க கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்னிமாரும் அவன் கூட இருக்கிறவங்களும் கேட்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவங்களையும் கூட்டிகிட்டு போகுது. என்னடா யாரையோ காணோம் அப்படின்னு பார்த்தா பாகுபலியில் வர லெவலுக்கு வேறு லெவலில் பில்டப் கொடுத்து நம்ம பென்னிமாரும் அந்த இடத்துக்கு வரான். இவன் கொடுக்குற ஓவர் பில்டப்க்கு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. நான் தான் காபீரோ, நீங்கள் எல்லாரும் என் முன்னாடி தலை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்னது நாங்கள் உனக்கு தலை வணங்கணுமா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் முழிக்கிறான். நம்ம ரீமரும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். காமெடி பீஸுக்கு நம்ம தலைவணுங்கம்மா அப்படின்னு. ஷியானா அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுதா. அவள் இருக்கிற டென்ஷனில் நம்ம ஸ்லைமை பிடிச்சி நெருக்கி இறுக்கிடுதா. உடனே அன்னைக்கு ஐயோ என்னை விட அப்படிங்க, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு அந்த எல்டர் கேட்கவும், உங்களுக்கு தெரியாதா அந்த ஓர்க் கூட்டம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, உங்களை மாதிரி வீக்கானவங்கெல்லாம் எனக்கு கீழே அடிமையாயிருங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பார்க்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். டே என்னடா இங்கே டயரோல்ஃப் இருக்குன்னு காப்ளின்ஸ் யாரையுமே காணும், டயரோல்ஃபையும் காணும், இந்த ஓகர் ஸ்ட்ராங்கானவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்லைம் வந்துட்டு இந்த காபீரோ மட்டும்தான் பார்க்க காமெடி பீஸாக இருக்கான். பட் ஆனால் அந்த லிசர்ட்ஸ்மேன் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. காபீரோ பேசுகிறத பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான எதிரியை கூட போரில் எதிர்த்தரலாம், பட் ஆனால் ஒரு டம்மி பீஸை நம்ம கூட வச்சுக்கிறது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு நம்ம ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ நம்ம காபீரா அவங்கள பார்த்து உங்களில் சில பேர் டயரோல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், அவங்கள மட்டும்தான் நான் என்னோட அடிமைகளாக ஏற்றுக்கிடுவேன், மற்றவங்களெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சியான் டென்ஷன் ஆகுறேன். நம்ம பென்னிமாரு சிரிச்சுக்கிட்டே ரீமருவை பார்த்து நான் பேசாமல் போய் இவனை கொன்றவா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஸ்லைமை சிரிச்சுக்கிட்டே கொன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே நம்ம பென்னிமாரு கொல்ல போகவும் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணிடுது. டயரோல்ஃபெங்க அப்படின்னு சொல்லி பென்னிமாரு கேட்கவும் நம்ம ஸ்லைம் அதோட ராங்காவை அதோட ஒரிஜினல் சைஸ்க்கே அனுப்பி வைக்கி. இதை பார்த்து மற்ற லிசர்ட்ஸ்மென்ட்லாம் பயந்தாலுமே இந்த காபீரு மட்டும் பயப்படாமல் நின்றுட்டு இருக்கான். நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு என் மாஸ்டர்கிட்ட சொன்னியாமே, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மிரட்டவும், ஏய் நீ பயப்படாத, நான் உலகத்திலே ஸ்ட்ராங்கான காபீரோ, உன்னையும் எப்படியாச்சும் காப்பாற்றுறேன், அதுவும் அந்த சாதாரண பொடி பையன் ஸ்லைமுக்கு கீழெல்லாம் நீ வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லவும் நம்ம ராங்கா டென்ஷன் ஆகுதான். உடனே அந்த ஸ்லைம் கிட்டே இருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லவும் கூட இருக்கிறவங்கெல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராங்கா செம்ம டென்ஷன் ஆகுதான். ரெஸ்ட் இன் பீஸ் காபீரோ அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்க அந்த இடத்துக்கு காப்டா வரவும், காப்டா நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சை அந்த சின்ன விஷயத்துக்குலாம் யாராச்சும் சாவாங்களா அப்படின்னு அவன் சொல்லுதான். ஆக்சுவலி உனக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு, நல்ல டைமிங்கில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங்கா காப்டாவை தூக்கிட்டு போயிட்டு அவன் கூட சண்டை போடுறதுக்காக நிப்பாட்டி விட்டுருதான். நான் எதுக்கு சண்டை போடணும், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டா கேட்கான். உடனே நம்ம ராங்கா நீ இந்த சின்ன பையனை தோக்கடிச்சிட்டேன்னா நான் வேணா உன் டீமில் சேர்றதை பற்றி யோசிக்கேன் அப்படின்னு சொல்லவும், அந்த சாதாரண ஸ்லைம்கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு அது பேசிட்டு, காப்டா இதுக்காகவாச்சும் நீ எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கவும், நான் ஏன் சண்டை போடணும் அப்படிங்க, நீ ஜெயிச்சா உனக்கு நான் ஒரு ஆர்மர் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. அவன் சந்தோஷமாகறான். நீ தோத்த அப்படின்னா ஷியானோட சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஃபுல் பவரையை காட்டிட்டு ஃபயர் பவரில் இப்போ போய் சண்டை போடுதான். ஷியானோட சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்ன உடனேயுமே நம்ம காப்டா வேற லெவலில் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கான். இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம காப்டா எடுத்தோடனே அந்த கம்பை தூக்கி எறிதான். பார்த்தா நம்ம காப்டாவை காணும். அவன் ஷேடோக்குள்ளேருந்து வந்து ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரே அட்டாக்ல அந்த காபீரோவை தோக்கடிச்சிருந்தான். உடனே நம்ம ஸ்லைம்கே ஆச்சரியம், காப்டா நல்லா ஷேடோ பவரை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஆளுங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டாவை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீ வேறு லெவல் காப்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம காப்டாவை பாராட்டுறாங்க. நம்ம ஸ்லைமு நான் ஒரு வேளை இவன் தோகத்து போயிட்டு மற்றவங்க எல்லாம் அவனை பிடிச்சி திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் இங்கே நடக்கிற சீனே வேறவா இருக்குது. சரி ஓகே எப்படியோ ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டேன், நான் உனக்கு ஆர்மர் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்டாட்ட சொல்லுது. அப்போ நம்ம ரீமரு ஸ்லைம் அந்த லிசர்ட்ஸ்மேனை பார்த்து, உங்களுக்கு கீழெல்லாம் எங்களால் வேலை பார்க்க முடியாது, வேணா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நம்ம சேர்ந்து வேலை பார்க்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒழுங்கு மரியாதையை அந்த காபீரோ இங்கேருந்து தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருது. அவங்களும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. இங்கே அந்த ஓர் கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய படையாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இதை இந்த சோவே அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் ஹேரை வச்சுருக்கிறோம் பார்க்குறோம். அண்ட் நம்ம ரீமரு ஸ்லைம்கிட்ட வந்து ரிப்போர்ட்டையும் கொடுக்குறோம். இப்போ அந்த ஓர் கூட்டம் வந்து லிசர்ட்ஸ்மேன் கூட்டத்தை தான் அட்டாக் பண்ண போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இடம் தான் அப்படிங்கவும், இவ்வளோ பெரிய டீமை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி இதுக்கு ஒரே ஒரு ரீசனாக தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டாக ஒரு டீமன் லாடாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். டீமன் லாடாக இருந்தால் என் ஆள் ஷீஸுவை இந்த இடத்துக்கு சமன் பண்ணால் அந்த லியான் அந்த டீமன் லாடாக இருக்க வாய்ப்பு இல்லை. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் நம்ம பென்னிமாரோ அது ஒரு ஓர்க் லாடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான்.
ஏன்னா அந்த ஓர்க் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அறிவே இருக்காது. ஒரு ஓர்க்லாடால தான் இவ்வளோ பெரிய ஓர்க் டீமையே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சோவேயோட இன்னொரு பாடி டபுளை யாரோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, யாரோ இங்கே உள்ள வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் கேட்க பார்த்தா அது ஒரு ட்ரையட் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ட்ரையட்ஸா, இதெல்லாம் நான் வீடியோ கேம் தான் பார்த்துருக்கேன், சரி சரி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் பெர்மிஷன் கொடுக்குது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ட்ரையட் வாரா. அந்த ட்ரையட் அங்கே வந்ததுமே இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ராஜாவாக இருக்கிற ரீமரோ, உங்களுக்கு வணக்கம், அண்ட் உங்கள் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம். என்னோட பேர் ட்ரைனி, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையட் சொல்கிறா. உடனே நம்ம ஸ்லைமு, என்னோட பேர் ரீமரோ டெம்பஸ்ட், உங்களை பார்த்ததுல சந்தோஷம், எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், நீங்கள் எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும், நீங்கள் தான் போயிட்டு அந்த ஓவர்க்ளாடை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரையட் ஹெல்ப் கேட்குறா. இந்த ஃபாரஸ்ட்லேயே வேறு நிறைய ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க, ஏன் எங்கிட்ட வந்து கேட்க அப்படின்னு சொல்லிட்டு பெனிமாரு கேட்கவும், ஏன்னா நாங்கள் எதிர்க்கிறது ஒரு ஓவர்க்ளாடை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவுமே அந்த அன்னைக்கு அப்போ உண்மையிலேயே ஓவர்க்ளாட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஸ்லைம் யோசிக்குது. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ன நடந்தாலும் ட்ரையட்ஸ்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உண்மையிலேயே ஆர்க்லார்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுறாங்க. சரி ஓகே, அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஸ்லைம் சொல்கிறான். ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ஆர்க்லாட் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரையட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம், அந்த ஆர்க்லாம் எதுக்காக நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொன்னதை பேர் பார்த்தியா அப்படிங்கவும் அந்த ப்ளூ கலர் ஹேர் தலையும் ஆமாம் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ரீமரோ ஸ்லைம் என்னது அப்படின்னு கேட்கவும், அங்கே இறந்து போனவங்க யார் பாடிஸையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ தான் அந்த ட்ரையாட் வந்து அவங்ககிட்ட ஸ்டார்விட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் இருக்குது, அவங்க யாரை சாப்பிட்றாங்களோ அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு போயிடுவோம், அவங்க கூட இருக்கிறவங்களே அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க, கிட்டத்தட்ட அது உன்னோட ப்ரெடிட்டர் ஸ்கில் மாதிரியே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமை பார்த்து அந்த ட்ரையாட் சொல்கிறா. அந்த ஆர்க்லாடு யாரை சாப்பிட்டாலும் அவங்க ஸ்கில் அவனுக்கு போயிடுது அப்படின்னா இது ரொம்பவே ஆபத்தான விஷயம்தான். அண்ட் அது போக நம்ம இடத்துல வர நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்க, நம்மளே அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு ரெடியாக இருக்கோம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் காமெடியாக பேசுவோம். நாங்கள் கூட அந்த ஆர்க்லாடுக்கு சைட் டிஷ் மாதிரி தான், ஸ்ட்ராங்கான ஸ்லைம் தான் மெயின் டிஷ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்னிமார் காமெடி பண்ணுறான். அப்போ நம்ம ட்ரையர்டு வந்து நம்ம ரீமரோ ஸ்லைமை பார்த்து, இந்த ஆர்க்லாடுக்கு பின்னாடி ஒரு மார்ஜின் இருக்கிறான், ஆக்சுவலி அந்த மார்ஜின் வந்து ஒரு டீமன்லோட ஆர்மியில் இருக்கிறவன், ஸோ நீங்கள் அவங்க மேலேயே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சரி நான் திரும்பவும் கேட்குறேன், எங்களுக்காக நீங்கள் வந்து அந்த ஆர்க்லாட தோக்கடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையட் நம்ம ஸ்லைமை பார்த்து கேட்குறா. நம்ம ரீமரோ ஸ்லைம் இந்த ட்ரையாடை நம்பலாமா அப்படின்னு யோசிக்கவும், ட்ரையாட் தான் இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறா, நல்லாவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லவும், அதுக்குள்ளே பார்த்தா சியான் வந்துட்டு எங்கள் மாஸ்டருக்கு இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு, அவர் ஈஸியாக அதை தோக்கடிச்சிருவார் அப்படின்னு அவள் சொன்ன உடனே, எனக்கு உங்களோட உதவி தேவை காய்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருப்போம், ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. சரி, அந்த ஆர்க் ஆர்மியில் 2,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு படையை தேவைப்படும், அந்த லிசர்ட்ஸ்மென் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் தான், பட் ஆனால் அந்த முட்டா பையா கூட மட்டும் பேச நான் விரும்பல அப்படிங்கும். நம்ம சோவே வந்துட்டு நான் வேணா லிசர்ட் கிங்கிட்ட போய் பேசிட்டு வரவா டேரெக்டாக அப்படிங்கும். சரி ஓகே நீ வேணா போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவனை அனுப்பி வைக்குது. அவனை அந்த இடத்துல இருந்து கிளம்பி தான் இப்போ என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் பிளான் போட்டுட்ருக்கு. இங்கே நம்ம காபீரோ இப்போ தான் கண் முழிக்கிறான். நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கலாம் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ தான் காபீரோக்கு ஞாபகம் வருது, அந்த சின்ன பையன் அடிச்சு போட்டான் அப்படின்னு. அந்த சின்ன பையன் தான் அந்த வில்லேஜ்க்கு தலைவனாக இருப்பான், அதனால தான் அவங்க என்னை ஈஸியாக அடிச்சு போட்டாங்க, அவங்க வந்து நம்மளை ஏமாற்ற பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த காபீரோ நான் யார்கிட்டயே ஏமாற மாட்டேன், நான் ஒரு புத்திசாலி அப்படிங்கவும் மற்ற எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு க்ளவுன் ஃபேஸ் அவங்க நின்று பாராட்டிட்டு இருக்கான். ஆமாம் நீ யாருடா அப்படின்னு கேட்கவும், சார் கெல்மியோடு வந்து என்னை அனுப்பி வச்சிருக்காரு, உங்களை வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு வர சொன்னார் அப்படிங்கும். கெல்மியோட யாருன்னு ஒருத்தர் கேட்கா, ஆக்சுவலி அவன் தான் நம்ம காபீருக்கு வந்து நேம் கொடுத்துருப்பான், என்ன எச்சரிக்கை பண்ண சொன்னார் அப்படிங்கும். அந்த ஆர்க்லாட் ஆர்மி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, நீங்கள் தான் ராஜாவாக இருந்து அந்த இடத்துல பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், எங்கள் அப்பாவை நான் எப்படியும் அடிச்சுட்டு ராஜாவாகணும்னு ட்ரை பண்ணதான், சரி அதுக்கு இப்போமே டைம் வந்துச்சுன்னா நான் இப்போவே போயிட்டு ராஜாவாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நம்ம காபீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பவுமே அந்த கிளவுன் மாஸ்க் போட்டிருக்கவன் கொஞ்சம் வில்லத்தனமாக சிரிக்கிறான். இப்போ அந்த ஆர்க்லாட் ஆர்மியை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய குரூப்பாக இருக்குது, அதே இப்போ லிசர்ட்ஸ்மேன் இருக்கிற இடத்த நெருங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம லிசர்ட் கிங் அவன் இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தன் அத்துமீறி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். வரவனோட ஆறாவை பார்த்தாலே தெரியுது அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆளுங்க 100 பேர் கூட அவன் சண்டை போட்டால் கூட அவன் தான் வின் பண்ணுவான், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறத அந்த லிசர்ட்ஸ்மேன் புரிஞ்சுக்கிட்டான். நான் இங்கே உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக வரல, ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக தான் வந்தேன், என் மாஸ்டர் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோவே சொல்லவுமே, யார் உங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். என் மாஸ்டர் வந்து ரீமரோ டெம்பஸ்ட், ட்ரையர்ஸ் வந்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க ஆர்க்லாட் அழிக்க சொல்லி, அதனால அவர் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லவுமே, ட்ரையர்ஸ் இவன் மாஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்குன்னா இவன் மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிங் மனசுக்குள்ள நினைக்கவும், பின்னாடி இருக்கிற செக்யூரிட்டி கார்டு நம்ம ரீமரோவை பற்றி தப்பாக பேசுகிறான், ஒரு கோலை அதனால தான் இவனை அனுப்பி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசவும், அந்த லிசர்ட் கிங்கை அமைதியார் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் அந்த செக்யூரிட்டி இன்னும் தப்பாக பேசவுமே நம்ம சோவே வந்து ஜஸ்ட் ஒரு த்ரெட்டை வச்சு அவன் கழுத்தை இருக்கிறான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லவும் அவனை விட்டுருதான். நான் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, பட் ஆனால் என் மாஸ்டரை பற்றி தப்பாக பேசினா என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான்.
உன்னை பார்த்தா ஒரு ஓகர் மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த லிசர்ட் கிங் கேட்கவும், இல்லை நான் வந்து கேஜின், நான் ஓகராக இருந்தேன், என் மாஸ்டர் எனக்கு நேம் கொடுத்ததுக்கப்புறம் கைஜினா எவால்வ் ஆகிட்டேன் அப்படிங்கவும், இவனுக்கு நேம் கொடுத்து இவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காம்னா கண்டிப்பாக இவனோட மாஸ்டர் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பலசாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன், பட் ஆனால் உன் மாஸ்டரை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் கிங் சொல்லவுமே, சரி ஓகே 7 நாளில் நாங்கள் உங்களை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோவே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, நமக்கு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் கிங் அவன் வீரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 7 நாளைக்கு மட்டும் பாதுகாப்பாக இந்த இடத்த வைங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட ஸ்ட்ராங்கான டீம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம அந்த ஓர் கூட்டத்தை ஜெயிக்கலாம், நம்ம ஆளுங்க யாருமே இறக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்லவுமே எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு ஒரே ஒரு ஒர்க் மட்டும் அந்த இடத்துக்குள்ளே வந்துடுது, அதை ஒரு லிசர்ட்மெண்ட் தடுத்துருதான். இன்னும் 3 நாள் தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அந்த லிசர்ட்மெண்ட் சொல்லவும், எவ்வளோ நாள் தான் இப்படி பொறுமையாக சண்டை போடாமல் இருப்பீங்க அப்படின்னு நம்ம காபீரோ வந்து பேசுகிறான். இப்போ நம்ம காபீரோ கிங்கிட்ட வந்துட்டு 7000 காப்ளின்ஸ் இப்போ நம்ம சைடு இருக்காங்க, ஆமாம் நீங்கள் ஏன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்கவும், ஒரு ஸ்ட்ராங்கான டீம் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிட்டேன், நான் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரேன், அதுவரை நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மற்ற கதையெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அந்த கூட இருக்கிற செக்யூரிட்டி கார்டையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான். மகனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எவ்வளவோ கெஞ்சியும் இவன் கேட்கல. இப்போ அவங்க அப்பாவோட அந்த ஒரு கோலை அவன் கொடுக்கான், அதை தொட்டதுமே நம்ம காபீருக்கு ஒரு புது பவர் ஒன்று வருது. இப்போ மற்ற லிசர்ட்ஸ்மேன் எல்லாருமே அந்த இடத்துல வந்து அவங்க கூட நாங்கள் எல்லாருமே அவங்க கூட ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க சண்டை போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இங்கே அந்த ஓர்கார்மி எல்லாமே நம்ம லிசர்ட்ஸ்மேன் இருக்கிற இடத்த ரொம்பவே நெருங்கிச்சு. அப்போ நம்ம காபீரும் அவன் கூட போயிருந்த டீமும் வந்து அந்த ஓர்கை அட்டாக் பண்ணி ரொம்பவே ஈஸியாக தோக்கடிச்சிருந்தாங்க. இதுங்களுக்கா போய் நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபீரும் தெம்பா நின்று பேசிகிட்டு இருக்கான். நம்ம காபீர் உண்மையிலேயே திறமையாக போய் ஜெயிச்சிட்டான், பட் ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஓர்க் அவங்க கூட்டத்தில் இருக்கிற இன்னொரு ஓர்க்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் அதிர்ச்சி ஆகிறான். அவங்க அப்பாவுக்கு இது தெரிஞ்சதுனால தான் யாரையும் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காரு. அந்த ஓர்க் இப்போ அவங்க கூட இருக்கிற ஓர்க்கே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுது. இந்த இடத்துலையும் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் இன்னும் வேறு லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் ஃபைட்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சில பேருக்கு இந்த கதை கொஞ்சம் எரிச்சலாக இருக்கலாம். அப்படி எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறவங்க கரெக்டாக ஒரு 3 வீடியோ கழிச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதை போக ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.